நண்பர்களே வணக்கம். இன்றைய வெள்ளி இலக்கிய மேடையினுடைய 143வது நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது. இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதற்காக தமிழ் தாய் வாழ்த்து பாடுமாறு ரமணி பாலசாமி அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தாய் வாழ்த்து. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் என்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர், இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர், இன்ப தமிழ் எங்கள் உரிமை செப்பயிருக்கு வேர், பயிருக்கு வேர். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு மேல், புலவர்க்கு மேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுட தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழ் எங்கள் வசதிக்கு சுட தந்த தேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோள், இன்ப தமிழ் நல்ல கவிதைக்கு வைரத்தின் வாழ், வைரத்தின் வாழ். தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழ் எங்கள் பிறவிக்கு தாய், இன்ப தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா, மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற வெள்ளி இலக்கிய மேடையினுடைய நிறுவன தலைவர் ஐயா கே.ஜி. ராஜேந்திர பாபு அவர்களே, தமிழ் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மா அவர்களே, கவிஞர் சீனி ரவி பாரதி அவர்களே, இன்றைய பேச்சாளர் மரியாதைக்குரிய பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களே, முனைவர் தங்கப்பாண்டியன் அவர்களே, ஐயா கனக சபாபதி அவர்களே, லண்டனில் இருந்து நம்மோடு இணைந்திருக்கும் சிவராஜினி அம்மா அவர்களே, பொதிகை மு செல்வராஜன் ஐயா அவர்களே, ஜெயரமணி அம்மா அவர்களே, நாவலாசிரியை ஜெயசக்தி அம்மா அவர்களே, ஆர்.சி. குமரன் ஐயா அவர்களே, உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். இனி வர இருக்கிற நண்பர்களையும் வரவேற்கிறோம். இப்பொழுது வெள்ளி இலக்கிய மேடையுடைய வாழ்த்து பாடல் ஒன்றை இப்பொழுது ஒளிபரப்புகிறேன். அந்த பாடலை எழுதியது கவிஞர் கபிலன் அவர்கள். அதை பாடியிருப்பது ஹைதராபாத்தில் இருந்து ரவிசங்கர் அவர். வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கு.மா.பா. கபிலன் அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே. ஏன் பாட்டு கேட்கல? யாருடைய மைக்க ஓப்பன்ல இருக்கு, தயவுசெய்து
கேஜிஆர் சார், குமரன் சார், உங்களுக்கு கோவஸ் கொடுத்துருக்கேன். மைக் ஏதாவது ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் பார்க்குது ப்ளீஸ். வணக்கம். வெள்ளி இலக்கிய மேடை வாழ்த்து பாடல். இந்த பாடலை எழுதியவர் எங்கள் அன்பு திரு கு மாப்பா கபிலன் அவர்கள். இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பது ஹைதராபாத்திலிருந்து ரவிசங்கர். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மாறாய் நாளும் ஆடுவோம், நல்ல தமிழ் இலக்கியத்தை நாமும் பாடுவோம். துள்ளி ஓடு புள்ளி மாறாய் நாளும் ஆடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வள்ளுவனின் குறளமுதை விரும்பி சொல்லுவோம், தெள்ளு தமிழ் காப்பியத்தை திரும்பச் சொல்லுவோம். வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம், வெல்லும் தமிழை உலகின் காதில் கொண்டு செல்லுவோம். நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம், நல்ல தமிழ் வாடும் என உறக்க சொல்லுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். கம்பநாடன் சொல்லாடலை கேட்டு ரசிப்போம், கண்ணதாசன் பாடல்களின் தேனை சுவைப்போம். வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம், வெள்ளி மாலை தமிழ் அமுதை ஊடு கழிப்போம். முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம், முல்லை மலர் தமிழ் கடலில் ஒத்து குளிப்போம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒன்று கூடுவோம், வெள்ளி இலக்கிய மேடையிலே நின்று பாடுவோம். பாடலை மிக அருமையாக வெள்ளி இலக்கிய மேடைக்காக கவிதை எழுதி கொடுத்த ஐயா குமாப்பா கபிலன் அவர்களுக்கும், மிகச் சிறப்பாக பாடி அதை பதிவு செய்து எங்களுக்கு அளித்த ஹைதராபாத் ரவிசங்கர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நம்மோடு இணைந்திருக்கிற ஐயா காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களை வருக வருக என்று வெள்ளி இலக்கிய மேடை வரவேற்கிறது. இன்றைய நிகழ்ச்சியிலே பாவேந்தருடைய ஒரு அருமையான பாண்டியன் பரிசு என்ற ஒரு குறுங்காவியத்தை பற்றி அம்மா பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்பதற்கு ஐயா கேஜிஆர் அவர்களை விட தகுந்த நபர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் எந்த தலைப்பானாலும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்ற கேஜிஆர் அவர்களுக்கு பாவேந்தரை பற்றி பேச வேண்டுமானால் அல்வா சாப்பிடுவது போல, அப்படி ஒரு பாவேந்தரை பற்றி முழுக்க முழுக்க தெரிந்த ஒரு தலைவர் ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேச ஆரம்பிக்கலாமா?
சார் உங்க மைக் அன்மியூட் பண்ணி. ஆமாம், அன்மியூட் பண்ண மியூட் ஆகுது, அது என்னன்னு தெரியல. ஓகே, மகிழ்ச்சி. வெள்ளி இலக்கிய மேடை 143வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் வாழ்த்து பாடிய கவிஞர் ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், நெறியாள்கை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் நெல்லை தீபன் அவர்களுக்கும், இங்கே சொற்பொழிவாற்ற வருகை தந்திருக்கின்ற கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும், இங்கே வருகை தந்திருக்கின்ற இலக்கிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சி கவிஞர் பாரதிதாசனை பற்றி சென்ற வாரம் நாம் பேசியிருக்கின்றோம். அதை 4 தலைப்பாக எடுத்து பேசியிருக்கின்றோம். பாரதிதாசனும் பைந்தமிழும் என்ற தலைப்பிலும், பாரதிதாசனின் மானிட பார்வை என்ற தலைப்பிலும், பாரதிதாசனின் சமூக சிந்தனை என்ற தலைப்பிலும், பாரதிதாசனும் இயற்கையும் என்ற தலைப்பிலும் நாம் பேசியிருக்கின்றோம். இந்த வாரம் பாரதிதாசனுடைய காவியங்களில் ஒன்றான பாண்டியன் பரிசு என்ற காவியத்தை குறித்து கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இங்கே பேச இருக்கின்றார்கள். கவிஞர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய ஆற்றலை, சிறப்பையும் அவர்கள் பேசுவதற்கு முன்னால் நெல்லை தீபன் அவர்கள் சொல்ல இருக்கின்றார். அவர்களை பற்றி என்னுடைய கருத்து ஒன்று உண்டு. வெறும் பாடல் வரிகளை மட்டும் சொல்லாமல், அந்த பாடல் வரிகளுக்கு உள்ளே நுழைந்து விமர்சனங்களை சொல்லக்கூடிய ஆற்றல் மிக்கவர் பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள். ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர். அவர் எதையும் பகுத்து பார்த்து பேசக்கூடிய சிந்தனையாளர் என்பதனால் பாண்டியன் பரிசு புரட்சி கவிஞருடைய காவியத்தை பேசுவதற்கு பொருத்தமானவர் என்று நினைத்து அவர்களை பேசுமாறு நாங்கள் அழைத்தோம். பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி நாம் நிறைய பேசியிருக்கின்றோம். சென்ற வாரம் கூட அவருடைய சிறப்புகளை எல்லாம் பேசியிருக்கின்றோம். பாரதிதாசன் எழுதிய சில காவியங்கள் அற்புதமான காவியங்கள். 20ஆம் நூற்றாண்டில் ஒரு திருப்புமுனை என்று சொன்னால் பாரதி என்பதை எல்லோருமே அறிவோம். பாரதியினுடைய கவிதைகளும் அவர் எழுதிய பாஞ்சாலி சபதமும் மிக சிறப்பாக தமிழக மக்களாலே போற்றப்பட்டன, இப்போதும் போற்றப்படுகின்றன, இனிமேலும் போற்றப்படும். அந்த பாஞ்சாலி சபதத்தை பார்த்து விட்டுதான் பாவேந்தர் பாரதிதாசன் எளிய நடையிலே எழுத வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார் என்பதை சுரதா அவர்கள் கூட குறிப்பிட்டிருப்பார். சுரதாவே கூட ஒரு கவிதையிலே சொல்லியிருப்பார், பங்காறு பத்திரிடம் பயின்று மீசை பாரதியை பின்பற்றி நடையை மாற்றி என்று அவர் குறிப்பிட்டிருப்பார். ஆகவே பாரதியினுடைய பாஞ்சாலி சபதம் தான் 20ஆம் நூற்றாண்டு எல்லா காவியங்களுக்கும் வழிகாட்டியாக விளங்கி இருக்கின்றது. இந்த பாஞ்சாலி சபதத்தை பார்த்துதான், பின்பற்றிதான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எளிய நடையிலே எழுத ஆரம்பித்தார் என்பதை அவரை கூட குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி அவர் எழுத ஆரம்பித்த கவிதைகளும் சரி, காவியங்களும் சரி, மிக எளிய நடையிலே மட்டுமல்ல, மிக எழுச்சி மிக்கதாகவும் அமைந்திருக்கும். அவர் முதல் தொகுதியிலேயே 3 காவியங்கள் எழுதியிருப்பார். சஞ்சீவி பர்வதத்தின் சாரல், புரட்சி கவி, வீரத்தாய் என்று 3 காவியங்கள் எழுதியிருப்பார். அதல்லாமல் எதிர்பாராத முத்தம், தமிழச்சியின் கத்தி, காதலா கடமையா, குறிஞ்சி திட்டு, பாண்டியன் பரிசு என்று பல காவியங்களை படைத்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள். இந்த பாண்டியன் பரிசுக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால், அவர் அதை நாவலாகத்தான் ஆரம்பத்திலே எழுதினார். உரைநடையிலே எழுதினால் அது மிகப்பெரிய அளவிலே வந்துவிடும் என்பதனால் கவிதையிலே எழுதலாம் என்று 400 எண் சீர்விருத்தத்திலே அவர் அதை எழுதியிருப்பார். எண் சீர்விருத்தம் என்று சொன்னால் அது பாரதிதாசன் தான் உச்சத்திலே நிற்கக்கூடியவர். தனிப்பாடல் திரட்டிலே நாம் படித்திருக்கின்றோம், ஒவ்வொரு கவிஞனுக்கும் ஒவ்வொரு சிறப்புண்டு. வெண்பாவிற்கோர் புகழேந்தி, பரணிக்கோர் ஜெயங்கொண்டான், விருத்தமெனு ஒன்பாவில் உயர் கம்பன்,
கோவை உலா அந்தாதி ஒட்டக்கூத்தன், கண்பாய களமகத்துக்கு இரட்டையர்கள், வசைபாட காலமேகம், பண்பாடி பகிர் சந்தம் படிகாசு புலவர் போலொருவர் பகரோனாதே என்று ஒரு பட்டியலை போட்டிருப்பார்கள். அதே மாதிரி ஒரு பட்டியலை சுரதா போடுகின்றார். திருத்தத்தில் வெற்றி பெற்றான் ஒட்டக்கூத்தன், தீர்ப்பளித்து வெற்றி பெற்றான் கரிகால் சோழன், நிறுத்தத்தில் வெற்றி பெற்றான் ஆட்டனத்தி, நிதியளித்து வெற்றி பெற்றான் பாரிவள்ளல், வருத்தத்தில் வெற்றி பெற்றார் வடலூர் வள்ளல், வாளேந்தி வெற்றி பெற்றான் சேரலாதன், விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், அந்த வெற்றியினை இவர் பெற்றார் என்னைப் போல என்று அவர் ஒரு பட்டியல் போடுவார். அது கடைசியில என்ன சொல்கிறார்? இவர் என்று சொன்னால் பாரதிதாசன். அந்த கவிதையினுடைய தலைப்பு பாரதிதாசன். ஆகவே விருத்தத்தில் வெற்றி பெற்றான் கம்பன், அந்த வெற்றியினை பாவேந்தர் பெற்றார் என்னைப் போல என்று இந்த விருத்தத்திலே 3 பேர் வெற்றி பெற்றதாக சுரதா சொல்லியிருப்பார். இப்படி ஒரு அழகான பட்டியலையும் சுரதா நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னை பொறுத்த வரையில் என்னுடைய கருத்தாக சொல்வதென்று சொன்னால், என் சீர் விருத்தம் என்று சொன்னால் அது பாவேந்தர் பாரதிதாசன் தான் உச்சம். அறுசீர் விருத்தம் என்று சொன்னால் கவியரசு கண்ணதாசன் தான் உச்சம். அவ்வளவு அழகான அறுசீர் விருத்தத்தை எழுதக்கூடியவர் கவியரசு கண்ணதாசன். அழகான என் சீர்திருத்தத்தை எழுதக்கூடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். ஆகவே இந்த பாண்டியன் பரிசு முழுக்க முழுக்க என் சீர்திருத்தத்திலே 400 என் சீர்திருத்தத்தாலே எழுதப்பட்ட பாடலாக அமைந்திருக்கின்றது. பாரதிதாசனுடைய நடை எப்படிப்பட்ட நடை என்பதை அடுத்து வருகின்ற பத்தியிலே சுரதாவே சொல்லுவார். படை நடத்தல் போல் நடையும், ஒரு எழுச்சி இருக்கும். பாரதிதாசனுடைய நடையிலே ஒரு எழுச்சி இருக்கும். படை நடத்தல் போல் நடையும், படை நடக்கிற மாதிரி இருக்குமா? அது மட்டுமா? சங்க பழம்பாடல் அடையாள நடையும், அந்த பழைய பாடல் இருக்கிறதே, அந்த சங்க பழம்பாடல் அடையாள நடையும், பாட்டின் இடையிடையே இசை அசைவு நடையும், ஓடை ஏந்தி வரும் அலை நடையும் கூட்டி காட்டி மடை திறந்த வெள்ளமென கவிதை தந்தார், மலையெனவே தலை நிமிர்ந்த ஓமை தந்தார். அடுத்து ஒரு ஓமை சொல்றாரு பாருங்க. தலைநடையே இவர் பாட்டில் இல்லை, அடுத்த வரிதான் ஊமை. வாழை தண்டுக்கா தடுக்கின்ற கணுக்கள் உண்டு என்று பாரதிதாசனுடைய நடையில் தடுக்கின்ற கணுக்கள் ஏதும் இல்லாமல் விறுவிறுவிறு என்று ஓடக்கூடிய நடை என்று மிக அழகாக பாரதிதாசனுடைய கவிதை நடையை இங்கே சொல்லி இருப்பார் சுரதாவர். பாண்டியன் பரிசினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், இளங்கோவிற்கும் பாரதிதாசனுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்று ஒரு நூலிலே நான் படித்தேன். இளங்கோவடிகள் அரசன், சேரனுடைய தம்பி, அவன் சேர நாட்டைச் சேர்ந்த இளவரசன். அது அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். அவர் எழுதிய காவியம் குடிமக்களுடைய காவியம். பாரதிதாசன் ஒரு குடிமகன், குடியாட்சியிலே வாழ்கிறவன். அவர் எழுதியிருக்கிற காவியம் ஒரு முடியாட்சி காவியம் என்று இதை இரண்டையும் ஒப்பிட்டு ஒருவர் கருத்துரைத்திருக்கின்றார். அது ரொம்ப நல்ல கருத்து. பாரதிதாசனுடைய இந்த காவியத்தில் என்னென்ன இருக்கின்றன என்பதை நான் சொல்லுவது நியாயம் கிடையாது. ஏனென்றால் அதை பேசுவதற்கு பானுமதி அம்மையார் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஆகவே அவரிடத்திலே இந்த அவையை ஒப்படைத்து பின்னால் ஓரிரு கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. மிக அருமையான ஒரு முன்னுரையை தலைவர் அவர்கள் இங்கே வழங்கியிருக்கிறார்கள். அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது நம்மோடு இணைந்திருக்கிற தமிழறிஞர் அம்மா மணிமேகலை அம்மா அவர்களையும், முனைவர் செந்தில்குமார் ஐயா அவர்களையும், இரா தேசாபிமானன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வருவர் தேன்மொழி அம்மா அவரும் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக வருக என்று மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அடுத்ததாக மரியாதைக்குரிய கவிஞர் பானுமதி ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய உரையை இங்கே துவக்க இருக்கிறார்கள். அதற்கு முன்னால் இருங்க, ஒரு பெரிய தவறு.
பானுமதி கிருஷ்ணகுமார் சொல்லுகிறேன், மன்னிக்க வேண்டும். பானுமதி ராமகிருஷ்ணன் அவர்கள். நான் 2-3 முறை பானுமதி கிருஷ்ணகுமார்னே சொல்லிட்டேன். பானுமதி கிருஷ்ணகுமார் தான். ஆ? சரி, பானுமதி கிருஷ்ணகுமார். அது கரெக்ட். அதானே கரெக்ட் தானே? சரி. இப்ப ராமகிருஷ்ணன் சொன்னாரு, அதனால பார்த்தேன். இல்லையே, நான் பானுமதி கிருஷ்ணகுமார் தான் சொன்னேன். சரி சரி, ஓகே ஓகே. அதான் கரெக்ட். அதான் நீங்க சொன்ன தடுமாறிட்டேன் நானு. ம் ம் பேசலாங்களா? ஏன்னா எனக்கு அதுக்கு இந்த பேர் கரெக்டா வந்துடும். பானுமதி கிருஷ்ணகுமார்னு சொல்லி சொல்லி பழகிறதுனால வந்துடும். திடீர்னு ஏதோ ஒரு தடுமாற்றம் வந்துச்சு. ஓகே, பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். வெளிய இலக்கிய மேடை அரசு ஊரக வளர்ச்சித்துறையில் பணியாற்றி உதவி இயக்குனராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். மிகச்சிறந்த கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், திரை இசை பாடல்கள் பகுப்பு ஆய்வாளர். வண்ணமயில் என்ற சிற்றிதழ் ஓராண்டுகள் நடத்தியுள்ளார். வானவில்லில் ஊஞ்சல் கட்டி என்ற கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். அத்திப்பூ, வளர்ச்சி பாதை, அரசு ஊழியர், சினி சாரல், எழில் கலை மன்றம் ஆகிய மாத இதழ்களில் கவிதைகள், கட்டுரைகள், கதைகள் போன்றவையை எழுதியிருக்கிறார். ஷியாம் பண்பலை வானொலியில் நிறைய நிகழ்ச்சிகள், அது எத்தனை என்று நான் இங்கே சொல்வதற்கு இல்லை. நான் சொல்லி முடிப்பதற்குள் அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிடும். முத்தமிழ் சுவைக்கலாம் என்ற வலை ஒளி தளம் அமைத்து அதிலும் நிறைய நிகழ்ச்சிகள் அளித்தார், இன்னும் அளித்துக் கொண்டிருக்கிறார். தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சி, நெதர்லாந்து சூரிய தொலைக்காட்சி மற்றும் இணையதளத்தில் பல்வேறு தமிழ் இலக்கிய அமைப்புகள் வழியாக நிறைய நிகழ்ச்சிகளை வழங்கி இருக்கிறார். நிறைய பத்திரிகைகளை அவருடைய கட்டுரைகள் வெளிவந்திருக்கின்றன. அம்மா அவர்களை ஒரு சிறந்த உரையை பாண்டியன் பரிசு என்ற தலைப்பிலே வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு முறைக்கு 2 முறை கூப்பிட்டதுக்கு மீண்டும் நன்றி. இந்த வெள்ளி இலக்கிய மேடை மன்னிக்கணும் வெள்ளி இலக்கிய மேடை 143வது வார நிகழ்ச்சியை மிக அழகாக வடிவமைத்துள்ள கேஜிய ராஜேந்திர பாபு அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய ரமணி பாலசாமி அம்மையார் அவர்களுக்கும், நிகழ்ச்சியை தொழில்நுட்பம் செய்து கொண்டிருக்கும் நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும், அவர் சொல்லலைன்னா மனசு வருத்தப்படுவாரு. மிக அழகான அழைப்பிதழை வழக்கமாக வடிவமைப்பதையே வழக்கமாக வைத்திருக்கும் நெல்லை தீபன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் பானுமதி கிருஷ்ணகுமார் அன்பு வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பாண்டியன் பரிசு என்ற காப்பியத்தை பற்றி பேச சொல்லி நான் இங்கு வந்திருக்கிறேன். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு காலகட்டத்தில் மணி பிரவாள நடை என்ற ஒன்று மட்டும்தான் புழக்கத்தில் இருந்தது. அதன் பிறகு ஒரு சில, அதாவது மறைமலை அடிகளார் போன்றவர்களோட தீவிர முயற்சியினால் தனித்தமிழ் நடையும் புழக்கத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. அதில் அந்த தனித்தமிழ் நடையில் எழுதவே வேண்டும் என்ற ஒரு பற்றுறுதியோடு இருந்தவர் எனக்கு தெரிந்து பாரதிதாசன் தான். அத்தனை அழகாக பிறமொழி கலப்பே அது அவருடைய எழுத்தில் இருக்காது. அத்தனை அழகாக தனித்தமிழ் எழுதக்கூடியவர். அவர் எழுதிய அந்த பாண்டியன் பரிசு என்ற நாவலை கேஜிஆர் ஐயா சொன்னது போல அவரே சொல்கிறார். ஒரு திருக்குறளையும் எடுத்து காட்டி சொல்கிறார். நான் நிறைய ஒரு உரையா சொல்றத குறைந்த வரிகள்ல கவிதையா சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஏன்னா இது பெருசா எழுதுற அளவுக்கு அவருக்கு நேரம் இல்லையா, பொறுமை இல்லையா என்று தெரியாது. அதை நான் கவிதை நடையில் எழுத வந்தேன் என்று சொல்கிறார். அதையும் என் சிறு விருத்தமாக ஒரு 400 பாடல்கள் 94 இயலாக பிரித்து, ஒரு இயலுக்கு ஒரு 3 அல்லது 4 பாடல்கள் தான் 94 பிரிவாக பிரித்து எழுதியிருக்கிறார். இது ஒரு அரசு, ஐயா சொன்ன மாதிரி ஒரு முடியரசுக்கான கதைகள். அப்போது அந்த 52, 60 வரையெல்லாம் கூட அந்த மந்திரி குமாரி, ராஜகுமாரி எல்லாம் அந்த அரசாங்க கதைகள் தான் வரும். அதுக்கப்புறம் தான் ஒரு 60ல தான் ஒரு சமுதாய மறுமலர்ச்சி வரும்போதுதான் சும்மா எப்போ வாழ்ந்த ராஜாக்கள் கதையும், புராண கதைகள், அப்புறம் வரலாற்று கதைகள், அப்புறம் அந்த ராஜாக்கள் கதைகள் என்று விட்டு சமுதாய கதைகள் வரும்போதுதான் நம்ம சமூகத்துல நடைபெறுகிற ஒரு குடும்பத்தில் சமூகத்தில் நடைபெறுகிற அந்த செய்திகளை, அந்த பொருள்களை ஒட்டி கதைகள் வந்தது. அப்படி அந்த காலகட்டத்தில் இவர் பாரதிதாசன் எழுதும் போது நிறைய புரட்சியாக எழுதிய, அதான் அவர் பேரே சொன்னார் இல்லையா, அந்த பேர்லயே புரட்சி இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் எழுதக்கூடியவர்.
அவர் வந்து ஒரு முடியரசையும் தொட்டு எழுதிவிட வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். அதனால இதை எழுதினாரா என்னவோ தெரியாது. ரொம்ப ஒரு அரசு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு கதை. அதுல எனக்கு தெரிஞ்சு 12 கதாபாத்திரம் தான். அது நான் போக அந்த என்னோட கருத்தை சொல்றேன். இப்போ அவர் பாரதிதாசன் அவர்களை பத்தி சொல்லிடுவோம். இப்ப அவர் வந்து 29/4/1891 பிறந்தவர். இவரோட தந்தை கனகசபை, தாயார் வந்து இலக்குமி அம்மையார். இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். அவர் நமக்கே தெரியும். அவர் வந்து ஒரு வேணு நாயக்கர் என்பவரோட வீட்டு திருமணத்துலதான் பாரதியாரை பாக்குறார். அவர் பாரதியார் அவர் பார்க்கும்போது அந்த பாரதியார் மீது ரொம்ப ஈர்ப்பு வருகிறது. மேடம் ஒரு நிமிஷம். மேடம் ஒரு நிமிஷம். நீங்க பேச நினைக்கிறது முழுசா பேசுறீங்க. புரியல. நீங்க மட்டும்தான் பேசுறீங்க. நீங்க பேச நினைக்கிறது முழுசா பேசுங்க. நீங்க மட்டும்தான் பேசுறீங்க. ஆமா தெரியும். ஆமா ஆமா, அதுக்காக சுருக்காதீங்கன்றேன். ஒரு நல்ல காவியத்தை பத்தி பேசுறீங்க, சுருக்காதீங்க. ஆமா ஆமா. அப்போ அவர் வந்து அந்த பாரதியார் மீது இருந்த ஆர்வத்தினால அவரோட தெளிந்த கருத்து, அவர் பேசுற தமிழ் இதனால இழுக்கப்பட்டு அவர் அது வரைக்கும் தெய்வ பாடல்கள் கூட எழுதியிருக்கிற மாதிரி தெரியுது. அதை கூட அவர் வந்து அழகு தமிழ்ல மாத்தி எழுதுறாரு. இப்படி எழுத ஆரம்பிச்சு அவர் வந்து அந்த பத்திரிகைகள்ல வந்து நிறைய பேர் தலைப்புல வேற வேற பேர்ல எழுதுறாரு. கிறுக்கன், கண்டு எழுதுவோன், கிண்டர்காரன், பாரதிதாசன் என்ற பெயர்களில் எல்லாம் அவர் எழுதுகிறார். அப்படி வைத்துக் கொண்ட ஒரு பெயர் தான் பாரதிதாசன் என்ற பெயர். அவர் நிறைய புரட்சி கருத்துக்கள் எல்லாம் மூட நம்பிக்கைக்கு எதிர்த்து நிறைய எல்லாம் எழுதுறதுனால அவரை புரட்சி கவி என்றும் சொல்லப்பட்டார். ஏன்னா அவர் வந்து பெண்களுக்கு தான் நிறைய யோசிச்சாரு. ஒரு சிலராவது அப்படி இப்படி யோசிச்சிருக்கலாம். அவர் பெண்களுக்கு மட்டுமே முழுக்க 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 யோசித்தவர். அதாவது வயது வாரியாக பெண்களுக்கு யோசித்தவர். ஒரு தொட்டில தூங்குற குழந்தைக்கு, அப்புறம் பள்ளிக்கூடம் போகிற ஒரு குழந்தைக்கு, வளர்ந்த ஒரு பெண் குழந்தைக்கு, அதுக்கப்புறம் பணிக்கு போகணும், நீ மிதிவண்டி ஓட்டி கொண்டு போகணும். அப்படி வந்து ஒரு அந்த ஒரு போன நூற்றாண்டுல நீ மிதிவண்டி போட்டு மிதித்து கொண்டு வேலைக்கு போகணும், வேலை முடிந்து திரும்பி வர வேண்டும், அதை நான் கண்ணார் பார்க்க வேண்டும் என்று எழுதுகிறார். வானூதி பெண்கள் ஓட்ட வேண்டும் என்று எழுதுகிறார். கடல்ல அலைய வந்து கப்பல் ஓட்டுறதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்படி ஒரு முன்னேற்ற கருத்துக்கள்லாம் வைத்து, அதே மாதிரி கைம்பெண்களோட மறுமணத்தை பத்தி யோசிக்கிறார். வேரில் பழுத்து கிடக்குதுன்னு, கேட்பாரற்று கிடக்குதுன்னு வேரில் பழுத்த பலான்னு எழுதுறாரு. இப்படி எல்லாத்தையும் புரட்சியாக எழுதுறதுனாலே அவர் புரட்சி கவி என்று எழுதப்பட்டார். அதனாலேயே அவருடைய எழுத்தில் பெண்களுக்கான செய்திகளும் பெண்களை உயர்த்திய செய்திகளும் நிறைய இருக்கும். அப்படி ஒரு பெண்களை உயர்த்தி எழுதப்பட்ட காவியமாக தான் நான் இதையும் பார்க்கிறேன். அதுக்கு அப்புறம் இவர் வந்து 1929 முதல் வந்து குடியரசு, பகுத்தறிவு என்ற ஏடுகள்ல எழுதினார். குடும்ப கட்டுப்பாடு பத்தி இந்தியாவிலேயே பாட்டு எழுதிய முதல் நபர் இவர்தான். பேச தயங்கிய காலகட்டத்தில் குடும்ப கட்டுப்பாடு பத்தி பேசாத பொருள் பேச வந்தேன் என்பவர் பாரதியார். அத மாதிரி இவர் எழுதியிருக்கிறார். அது பெரிய விஷயம். அதே மாதிரி 1931 சிங்காரவேலனார் தலைமையில சென்னையில ஒரு கூட்டம் நடந்திருக்கு. நாத்திகராக இருக்க மாட்டேன்னு. அப்போ எல்லாரும் அதுல அந்த பதிவேட்டுல கையெழுத்து போட்டிருக்காங்க. நான் நாத்திகராக, இனிமேல் நாத்திகராக இருக்க மாட்டேன்னு, பகுத்தறிவாதியா தான். அதில் இவரும் போய் கையெழுத்திட்டு இருக்கிறார். இப்படி மூட பழக்கங்களுக்கும் பகுத்தறிவுக்கும் ஒவ்வாத எதிர்த்த நிலையில் இருந்து கொண்டு இயங்கியதுனா இவரை வந்து பகுத்தறிவு, பாவேந்தர், புரட்சிதாசன் எல்லாம் நம்ம சொல்றோம். அப்படி ஒரு ஒரு பெண்கள் முன்னேற்றத்து குறித்து எழுதிய ஒரு மாமனிதராக இவரை நாம் பார்க்கறதுனால அதன் வழியே தான் இந்த பாண்டியன் பரிசு என்ற காப்பியத்தையும் நான் பார்த்தேன். இதுல வந்து 1943 இந்த பாண்டியன் பரிசு எழுதியிருக்காரு. இந்த பாண்டியன் பரிசு இவர் வந்து 1961 சென்னைக்கு வந்துடலாமான்னு பார்த்திருக்காரு. கொஞ்சம் திரைப்பட பாடல்கள் எழுதுறது அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அவருக்கு வாய்ப்புகள் கூடி வரும்போது 1961 சென்னைக்கு வந்துடலாமான்னு அப்படின்னு நினைக்கும் போது, அப்ப பாண்டியன் பரிசுன்ற காப்பியத்தை திரைப்படமாக எடுக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார். அந்த கதை அப்படிதான் இருக்கு. நிறைய திரைப்படத்துக்கான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்று சொல்லுவோம் இல்லையா, திருப்பங்கள். அந்த திருப்பங்கள் ஒரு சுவாரஸ்யங்கள்லாம் வைத்து எழுதியிருக்கிறதுனால அவர் வந்து இதை நம்ம திரைப்படமா எடுக்கலான்னு எடுத்து எழுதியிருக்கிற மாதிரி தோணுது. நமக்கு படிக்கும் போதே அப்படிதான் தோணுது. அதே மாதிரி இவர் வந்து தனது குடும்ப விளக்குன்ற புத்தகத்துல அவர் நூலை எழுதும் போது அவர் அந்த புத்தகத்தை யாருக்கு காணிக்கையாக்குகிறார் என்றால், தனித்தமிழ் எழுத வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்கான இயக்கங்கள் நடத்திய மறைமலை அடிகளாருக்கு காணிக்கை அப்படின்னு சொல்லிதான் அந்த குடும்ப விளக்குன்ற புத்தகத்தை காணிக்கை எழுதி அளிக்கிறார். அப்படி தனித்தமிழ் இருந்ததுனால இந்த காவியத்திலும் சரி பிற மொழி எழுத்துக்கலப்பே இருக்காது. அவ்வளவு அழகாக தனித்தமிழ் எழுதியிருப்பார். இப்ப கதை மாந்தர்களுக்கு வருவோம்.
இந்த கதை வந்து கதிர் நாடு என்ற ஒரு நாட்டை குறித்த ஒரு கதை. ஒரு சிறு நாடுதான் அது. அந்த நாட்டை குறித்த கதை. அந்த நாட்டின் மன்னர், அந்த நாட்டு அரசன் வந்து கதிரை வேல் அப்படின்றவர் அந்த நாட்டு அரசன். கண்ணுக்கிணியாள் அப்படின்றவங்க அந்த கதிர் நாட்டு அரசு. பேர் ரொம்ப அழகா இருக்கு, கேட்கறதுக்கு காதுக்கும் இனிமையா இருக்கு. கண்ணுக்கிணியாள், அழகின்னு பேர் வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி கண்ணுக்கிணியாள் அது அந்த நாட்டு அரசனோட பேர். அவர்களோட மகன் வந்து அண்ணா. இவளை ஒட்டிதான் கதை சுத்தி சுழல்கிறது. இவள் வந்து அந்த கதை நாயகி, தலைவி. வேலன் அந்த கதையினோட தலைவன். வீரப்பன் வேலனோட அப்பா. அதே சமயம் ஒரு திருட கூட்டத்தினோட ஒரு தலைவனா ஏதோ ஒரு காலகட்டத்துல திருட கூட்டத்துக்கு அந்த மாதிரி ஆயிடுறாரு. அவர் ஒரு தனி கதாபாத்திரம். ஆத்தா கிழவின்னு என்று ஒருத்தி இருக்கிறாங்க, அந்த வீரப்பனின் மனைவி. அவன் அந்த வீரப்பனோட அந்த அந்த கொள்ளைத்தன்மை எல்லாம் பிடிக்காம அவனை விட்டு விலகி வந்து அரண்மனையில ஒரு சீனின்னு ஒருத்தர் இருக்காரு, அந்த கணக்காசிரியர், ஒரு ஆசிரியர் மாதிரி, அவர் துறை மாதிரி எல்லாருக்கும் நன்மை செய்யறவர். அவருடைய ஆதரவினால் அந்த அரண்மனைக்குள் வந்து சேர்ந்து அந்த அரசன் நன்மதிப்பிற்கு ஆளாகி அந்த குழந்தை, அவர்களோட குழந்தை அன்னம் என்ற குழந்தையை வளர்த்து ஆளாக்கக்கூடிய ஒரு செவிலி தாயாக அந்த ஆத்தா கிழவி என்று இருக்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் வந்து கதாபாத்திரம் வேழ மன்னன், பக்கத்து நாட்டு வேழ நாட்டு அரசன். அவனுடைய நாட்டு தளபதி வந்து படைத்தலைவன் வந்து நரிக்கண்ணன். இந்த நரிக்கண்ணன் அந்த கண்ணுக்கிணியாளோட சகோதரன், அண்ணன். அது ஒரு கதாபாத்திரம். அவங்களுடைய மகன் வந்து பொன்னப்பன். பொன்னப்பன்றது நரிக்கண்ணனுடைய மகன். இப்போ சீனின்றவர் ஒரு துறை மாதிரி ஒரு எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவர்னு பார்த்தோம். அவர் வந்து வேலனின் ஆசிரியர், அவர்கிட்டதான் வேலன் படிக்கிறான் எல்லா கலையும். அப்படி நீலன் அப்படின்ற வந்து இந்த கதிர் நாட்டு அமைச்சரினோட மகன். நீலன்றவர் அந்த அந்த நாட்டு அமைச்சரோட ஒரு மகன். நீலி அந்த நீலனுடைய காதலி, அன்னத்தின் தோழி. இவ்வளவுதான் இந்த கதாபாத்திரத்தை 12 கதாபாத்திரங்கள் தான் வராங்க. அவர்களை சுற்றித்தான் இந்த கதை ஓட்டம் ஓடுகிறது. இத வந்து அவர் சொன்ன மாதிரி உரைநடையா எழுதிட்டார் இல்லையா. இப்ப அந்த பாண்டிய நாட்டின் அந்த எடுத்த உடனேயே பாண்டிய நாட்டு பக்கத்துல இது ஒரு அழகான நாடு, அந்த அங்க இருக்கிற அரசன் தான் இதை வந்து பரிசா கொடுத்துருக்கு. அதை ஒட்டிய அதனோட ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு அழகிய நாடு. அந்த கதிரை நாட்டு அரசன்ல அவங்க வந்து அவனுக்கு வந்து போர் எல்லாம் பிடிக்காது. அவன் ரொம்ப நல்லவன், அதனால அவனுக்கு அந்த போர் மீது ஈடுபாடு இல்லை. அதனால அந்த போர் படையை வந்து பலப்படுத்துறது, போருக்கான தனியா நிறைய செலவழிக்கிறது, அந்த போர் வருமோ என்று நினைத்து உணவு பண்டங்களை சேகரித்து வைக்கிறது, மருந்துகள் முதலியவற்றை சேகரித்து வைக்கிறது, இந்த மாதிரியான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்யாதவன். ஏன்னா அவனுக்கு அந்த போர்ல நம்பிக்கை இல்லை, ஈடுபாடு இல்லை, அக்கறையும் இல்லை. அதனால அவன் அப்படி இருக்கான். சுற்றுப்பக்கம் எல்லா நாட்டோடவும் நட்புறவுல இருக்கிறதுனால அவனுக்கு போர் வரும் என்ற எண்ணம் எல்லாம் இல்லாததுனால தளர்வாக இருக்கு. அந்த 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 போர் செய்ய வேண்டும் என்ற ஒரு பிடிவானம் இல்லாமல் அந்த கொள்கையை தளர்ந்து இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த அரசனும் அரசியும் காலையில இசைக்கருவியை வாசிச்சுட்டு ரசிச்சு கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அந்த கோட்டை மதில் சுவரில் ஒரு ஒற்றன் அவன் வந்து அந்த கண்காணிப்பு கோபுரத்துல இருந்து பாக்குறான். பார்த்தா புழுதி படிந்த மாதிரி வருகிறது. அப்போ அவர் ஒரு வரி எழுதுறாரு, சிலப்பதிகாரத்துல வரும் இல்லையா, கொடி அசைது வருது அப்படின்னு சொல்லிட்டு, வாராதே என்று மறிப்பது போல் வந்து அந்த மதுரையில வந்து கோவலனையும் கண்ணகனையும் வராதே என்பது சொல்வது மாதிரி அந்த கோட்டையில கொடி பறந்தது என்று வரும். அதே மாதிரி ராமாயணத்துல வரும்போது மிதிலை நகரை நோக்கி ராமர் நடக்கும்போது வா வா என்று அழைப்பது போல் அந்த கொடி பறந்தது என்று கம்பன் எழுதியிருப்பார். அதே மாதிரி இங்கே எழுதுறாரு. இங்க வந்து அந்த கொடி பறந்து வருது, அந்த ஏதோ வந்து கெட்டது நடக்க போகுதுன்ற மாதிரி உன்னிப்பா கவனிச்சு பாக்குறான். பார்க்கும்போது கொடி பறந்தபடி வருத்துறது. அதுக்கு பின்னால வந்து அந்த பக்கத்து நாட்டு வேழ நாட்டு படை, யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை எல்லாம் வருகிறது. அப்ப இவன் பாக்குறான், நம்ம அரசர் வந்து போர் செய்யற உத்தேசம் எல்லாம் இல்லையே, இப்போ எல்லா அண்டை நாடுகளோட நட்பா தானே இருக்காரு, ஏன் இந்த வேழ நாடு வந்து படையெடுத்து வர்றாங்க, அந்த கொடியை வைத்து வேழ நாடு என்று தெரிகிறது, வேழ நாடு ஏன் படையெடுத்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்கும்போது அவன் பெரிய அதிர்ச்சி. உடனே வந்து அரசர்கிட்ட வந்து சொல்றான், அந்த மாதிரி பக்கத்து நாடுகள்ல இருந்து படையெடுத்து வர்றாங்களேன்னா அவனுக்கு வந்து படை பலமும் இல்லை, பக்கத்து நாடுகளில் வந்து உதவி கேட்கலாம், அண்டை நாடுகள் உதவி கேட்கலான்னு பார்த்தா கால அவகாசம் இல்ல. அதே மாதிரி உணவு மருந்து பொருட்கள் எல்லாம் தயாரா இருக்கானா அதுவும் இருப்புல பாதுகாப்புல இல்ல. சரி, கோட்டைக்கு உள்ள வெளியே போனா சண்டை போடணும், சரி கோட்டைக்குள்ளவே வந்து அவங்க முற்றுகை தான் இடம் வாய்ப்பு கொடுத்துட்டு அப்படியே உள்ளவே உட்காரலாம்னா அதுக்கு உணவுப் பொருள்கள் வந்து
ஈர்ப்பு இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரிஞ்சவொடனே இப்ப அதை கேட்டவொடனே கண்ணுக்கினியாளுக்கு வந்து ரொம்ப கோபமா வருது. ஏன்னா போன வாரம் தான் அந்த வேழப்பட நாட்டுல இருக்கிற அவங்களுடைய அண்ணன் நரிக்கண்ணன்றவர் போன வாரம் தான் இந்த வீட்டுக்கு வந்து போயிருக்கிறான். வந்து போனவொடனே அந்த தன்னுடைய நாட்டினுடைய அனுகூலம் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவன் பேசியிருக்கான். இவ்வளவு எல்லாத்தையும் அண்ணன் தானேன்னு சொல்லியிருக்கான். அப்படி போன வாரம் இப்ப வந்துட்டு போயிட்டு இப்ப அவன் வந்து படை திரட்டி கொண்டு வந்தா இவன் வேணுனதை எல்லா செய்தியும் தெரிஞ்சுட்டு போய் தான் இவன் போர் எடுத்து தொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தன் அண்ணன் மேல கோபமா வருது. அப்ப அவ சொல்றான், என் அண்ணனை கொல்லணும், நானும் வரேன். இந்த இடத்துலதான் நம்ம பாக்குறோம், நம்ம ஜான்சி ராணி என்றெல்லாம் நம்ம படிக்கிறோம், வேலு நாச்சியார் என்றெல்லாம் படிக்கிறோம். இப்போ இதுல இந்த அரசியும் எந்த நிமிஷமும் போர் செய்ய தகுதி உள்ளவளாக தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறாள் என்பவளாக பாரதிதாசன் படைத்திருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். அந்த பெண்ணை வந்து ஒரு மோலிமையான ஒரு கதாபாத்திரமா படிச்சிருக்காரு. அப்போ தன்னை விட 10 மடங்கு படைபலம் அதிகம் உள்ள அந்த வேழ நாட்டு படையை வந்து வெல்வது கடினம் என்பதை வந்து அந்த அரசனுக்கு தெரியுது. அப்ப அந்த வீரர்களிடமிருந்து இந்த ராஜா வந்து நம்ம தனிமைப்படுத்தி நம்ம அழைச்சிட்டு போய் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இவெல்லாம் கும்பலா வந்துகிட்டே இருக்கிறத விட நேருக்கு நேரம் நின்று சண்டை போடலான்னு போட்டுக்கிட்டே இருந்தா அப்ப பாரதிதாசன் எழுதுகிறார், வெற்றி மங்கை 100 முறை ஏமாந்தாள் ஆள் தேடி. ஒரு முறை இவன் தோத்து போயிட போறான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போனாவான், அவன் தான் ஜெயிக்க போறான்னு. அப்புறம் பார்த்தா அவன் தோத்து போறான், அவங்க கிட்ட இருந்து இங்க வரா. 100 முறை ஏமாந்தாள். அப்போ 2 பேரும் வெல்வதற்கான வாய்ப்புகள் மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை அந்த ஒரு வரியில் மிக அழகாக பாரதிதாசன் சொல்கிறார். அப்புறம் கண்ணுக்கினியால் வந்து என்ன பண்றா, போரில் முன்னேறி கொண்டே போய் தான் அண்ணனை கொல்றதுக்கு தேடுறா, எங்கெங்கன்னு தேடுறா. அப்போ அவளை வர்ணிக்கிறார், புண்ணில் எரிந்து பாய்ந்த வாள் ஒரு கையில், புதுமை செய்ய ஒரு குதிரை மீதேறி புதுமையாக அவள் போர் செய்ய வருகிறாள் என்று அந்த பெண் போரிட போகும் அழகை வந்து அவர் வர்ணிக்கிறார், மிக அழகாக வர்ணிக்கிறார். ஒரு வீரமான ஒரு பெண்ணை வர்ணிப்பது மிக அழகாக இருக்கிறது. வேணாட்டு மன்னனும் கதிரை வேலனும் சண்டை போட்டு கொண்டிருக்கும் போது ஒரு கரிய உடை உடுத்திய ஒரு உருவம் வந்து அந்த கதிரை நாட்டு மன்னன் முதுகில் வந்து அந்த வாளை எரிந்து விட்டு போய்விடுகிறது. அப்ப அந்த கதிரை மன்னன் வந்து இறந்து போய் விடுகிறான். கதிரை மன்னன் அதுவும் முதுகுல குத்திட்டு போயிடுது. அப்ப அவன் துடித்து இருக்கிறான். அந்த கரிய உடைய அவிழ்த்து போட்டு அந்த உருவம் வேற ஒரு பக்கம் போயாச்சு. இப்போ குத்திட்டது யாருன்றோ யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கண்ணுக்கிளியானில் அண்ணன் நரிக்கண்ணன் தான் அவன். ஆனா இது ஒரு படை வீரர் மட்டும் தான் பார்த்திருக்கா, வேற யாரும் பார்க்கல. இப்போ இதெல்லாம் தெரிந்த அண்ணன் தானும் போர் புரியணும் அப்படின்னு சொல்லி இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுட்டாங்க, நம்மளும் போர் புரியலாம் அப்படின்னு சொல்லி போறா. அவளுடைய மகள் கொஞ்சம் கேள்விப்படுறா இல்லையா, அவங்க படைய எதிர்நாடு வந்துருச்சு அப்படி இப்படின்னு மன்னர் போயிருக்காரு, அரசி போயிருக்காரு, எல்லாம் கேள்விப்பட அண்ணும் நானும் போறேன் அப்படின்னு சொல்றான். அப்போ அதுக்கு அந்த வளர்க்கிற அந்த ஆத்தாள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு சரியான நேரம் கிடையாது என்று சொல்லும் ஆத்தாள் கிழவி அன்னத்தை சுரங்கப்பாதை வழியாக கோட்டையை விட்டு அழைத்து கொண்டு போகிறாள். அப்போ அந்த ஆத்தாள் கிழவி சொல்ற வரி நல்லா இருக்கு. கண்ணலின் சாரே இங்கு வந்து அமர்வாய், கைப்புறத்தில் வா. கண்ணலின் சாரே என்று அந்த பெண் குழந்தை கொஞ்சிட்டு சற்றே இங்கு வந்து அமர்வாய் வா என்று கைப்புறத்தில் அணைத்து சொல்றார். இப்போ இது நேரம் கிடையாது, இப்ப நீ வந்து உங்க அம்மா அப்பாவே திணறிட்டு இருக்காங்க, இப்பெல்லாம் போய் நீ எல்லாம் சண்டை போட முடியாது, ஏன்னா நம்ம படைபலம் கம்மியா இருக்கு, நீ வான்னு சொல்லிட்டு கிளியேந்தல் போலேந்தி வெளியிற் சென்றாள். ஒரு கிளி எப்படி பக்குவமா ஏந்திட்டு போகுமோ அந்த மாதிரி அந்த அன்னத்தை ஏந்தி கொண்டு அந்த ஆத்தாள் கிழை வந்து தப்பித்து சுரங்கப்பாதை வழியாக தப்பித்து வெளிக்கொண்டு போய்விடுகிறாள் அந்த பெண்ணை. அப்போ அந்த படைக்காலத்துல அந்த அரசி வந்து தன்னோட கணவனை பாக்குறான். அந்த கணவன் தன்னுடைய உயிரான கணவன் இறந்திருக்கிறான் என்று அந்த உயிரற்ற உடலை எடுத்து பார்க்கிறா. எடுத்து அப்படி தூக்குன உடனே முதுகுல வாள் தெரியுது. அவ்வளவுதான். அங்கதான் அந்த தமிழ்நாட்டு பெண்ணை வந்து காலங்காலமாக வீரமர பெண்களை வந்து எழுதிய எல்லா கவிஞரும் எழுதிய ஒரு வரியில தான் அங்க வந்து பாரதிதாசன் எழுதுகிறார். என்னன்னா முதுகுல குத்தி இருக்குது. அவ பார்த்து அழுதா தொழுதா எல்லாம் பண்ணா, ஆனா முதுகுல குத்தி இருந்தவன தொப்புன்னு அந்த உடலை கீழே போட்டுக்கிட்டு அவ சொல்றான், திணையளவும் திரும்பி பின் முதுகில் பெற்ற செய்தியினை வையம் கேட்டிருக்கிறதோ. திணை அளவாது, ஒரு சின்ன திணை அளவாது இது வரைக்கும் முதுகுல வந்து புண் பெற்ற செய்தி இது வரைக்கும் நம்ம யாராவது கேட்டிருக்கோமா? இவன் அப்படி முதுகுல ஈட்டி வாள் எரியப்பட்டு இறந்திருக்கிறானே, புறமுதுகு எய்தினான் போல என்று அவள் வந்து அந்த வெறுத்து விடுகிறாள். கணவனோட அந்த இறப்பில் கூட அவ வந்து மன்னிக்கல.
நம்ம அந்த படிப்போம், நம்ம சங்க காலத்துல படிப்போம், அந்த ஒரு உன் மகன் வந்து புறமுதுகிட்டு இருந்தான் என்று சொன்னது கேட்டு, அப்படியானால் நான் வந்து அவனுக்கு பால் கொடுத்த என் உடலையே நான் அறுத்து எறிவேன் என்று சொன்ன வீர தாய் என்று சங்க கவிதை பாடியிருக்கு. அது மாதிரி தன் கணவன், உயிருக்கு உயிரான கணவன், ஒரு நாட்டினுடைய தலைவன், அவனே இல்லைன்னா இந்த நாடே இல்லை. அப்படி இருந்தும் அவன் புறமுதுகிட்ட ஒரே ஒரு காரணத்தினால் எல்லாத்தையும் மறந்துச்சு, தூக்கி அப்படியே உடலை தூக்கி போட்டாலும் வருது, உடலை வந்து அப்படியே தூக்கி போட்டுறாரு. என்ன இது இப்படி நம்ம புறமுதுபட்டு இருக்கான்னு, அதுக்கு காரணமான நரிக்கண்ணன் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நரிக்கண்ணை தேடி நம்ம போய் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு வரும்போது அங்க வந்து அந்த நரிக்கண்ணன் வந்து சிம்மாசனத்துல உட்காரத்துக்கு நேரம் பார்த்துட்டே அழுது கொண்டு இருக்கான். ஐயோ, என் தங்கை கணவரும் இந்த மாதிரி ஆபத்துல சிக்கிட்டாங்களே, தங்கை கணவர் இறந்து விட்டாரே என்று நீலி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறான். ஏதோ நலம் விரும்பிய போல அழுது கொண்டிருக்கிறான். அப்ப அந்த கண்ணிக்கினியல் ஒரு கணம் யோசிக்கிறான். அப்போ அங்க வந்து ஒரு அரண்மனை, இவன் தான் வந்து உங்க அண்ணனை வந்து வாழால பின்முதுகுல குத்திட்டு போனவன் இவன் தான் சைகை காட்டுறான். சைகை காட்டினோடனே அவளுக்கு கோவம் வந்துருக்கு. ஓ, நம்ம கணவன் வந்து வீரன் தான், நல்லபடியாக போரிட்டு தான் வென்றுதான் வீரம் மரணம் தான் எழுதியிருக்கிறான், அவன் வந்து புறமுதுகிட்டு சாகவில்லை என்று உணர்ந்து அதுக்கப்புறம் என்ன பண்றான், நீ என் கணவனை நீயா குத்துன அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஊருக்கு யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி உட்காந்து அழுதுட்டு இருக்கான், தங்கைக்காகவும் தங்கை கணவனுக்காக. அதை தெரிஞ்சு அவன் வந்து குத்தவரா. ஆனா அந்த நரிக்கண்ணன் அவளை மறித்து அவளையும் குத்தி விடுகிறான். அந்த சிம்மாசனத்துக்காக தானே எவ்வளவு நம்ம வேழநாட்டு அரசுகிட்ட எல்லாம் நம்ம எவ்வளவு வேழநாட்டு அரசனை தூண்டி விட்டு படையெடுக்க செய்து, அவனும் நட்புணர்வில் இருந்தவனை தூண்டி விட்டு அவனுக்கு படையெடுத்து முன் அறிவிப்பு இல்லாமல் ஒரு போருக்கான நியதிகளை அனுசரிக்காமல் திடீரென்று போர் எடுத்து வரவிட்டு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சதெல்லாம் அவனோட இந்த சிம்மாசனத்துக்கான ஒரு ஆசை, பேராசைனாலதான். இப்போ போன வாரம் வந்து தங்கையினோட இப்போ இந்த நாளே நிலவரம் வரைக்கும் என்ன நிலவரம், படைபலம் எல்லாத்தையும் அறிந்து தெரிந்து கொண்டு ஒரு அதாவது பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடி என்பது போல் போன வாரம் வந்து தெரிந்து கொண்டு போய் இவ்வளவு செய்திருக்கிறான். அப்போ இவனை கொன்றாதான் வந்து நமக்கு சிம்மாசனம் வரும்னு அவனுக்கு தெரிஞ்சு அவன் இவளையும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணி அவளையும் கொண்டு விடுறான். அப்போ அந்த அரண்மனை முழுவதும் அன்னத்தை இப்ப தேடுறாங்க யோசனை. இப்ப அப்பாவை அம்மாவும் பொண்ணாச்சு, பொண்ணு எல்லாம் வாரிசு இருந்தா அடுத்த வாரிசு வந்துருப்பேன் அப்படின்ட்டு இப்ப அவளையும் தேடி எப்படியாவது கொள்ள வேண்டும் என்று அரண்மனையை வீடு வீடாக தேடுகிறான். அந்த அன்னம் அந்த ஆத்தாள் கேள்வியுடன் தப்பித்து வெளியே போயிட்டாங்க இல்லையா. இப்ப இங்க தேடிட்டே வரும்போது ஒரு நிலவரையில ஒரு பெட்டி இருக்குது, ஒரு பேழை. அந்த பேழை தான் பாண்டிய அரசன் இவனுக்கு கொடுத்த. அந்த பாண்டிய அரசன் நம்ம பொதுவா சொல்றோம், ஆனா அந்த அந்த பாடல்ல வருது பாண்டிய அரசன் வந்து குதிரை திரை கொண்ட நெடுமுடியான் அப்படின்ற பாண்டிய அரசன் தான் அந்த பேழையை கொடுத்திருக்கிறான். அந்த பெட்டி அந்த பேழையில வந்து அவனுக்கு எல்லா பொருள்களும் கொடுத்து அந்த செம்பு பட்டயம் அதெல்லாம் கூட வைத்து கொடுத்திருக்கிறான். அந்த தேனோன்னா அந்த பேடை கிடைச்ச உடனே அதை வந்து தன் படை வீரனை கூப்பிட்டு இதை எடுத்துன்னு போய் என் தேரில் வை என்று சொல்கிறான். அவனும் எடுத்துக்கொண்டு நகர்ந்துட்டான். இப்போ வேழநாட்டு அரசனே வந்து வியப்படுறான். இது உங்க அண்ணன் உங்க தங்கையும் தங்கை கணவர் மேலேயும் படையெடுக்க சொன்னது நீதான், இப்ப இங்க வந்து உட்கார்ந்துட்டு நீயே அழறியே, இது என்ன, எதனால நீ அப்படி அழறன்னு சொல்லிட்டு அந்த நரிக்கண்ணன் கிட்ட அந்த வேழநாட்டு அரசன் கேட்கிறான். கேட்கும் போது அந்த நரிக்கண்ணன் சொல்றான், பல ஆண்டுகளுக்கு முன்னாடி எனது தாத்தா பாண்டிய மன்னரிடம் படையில வேலையில இருந்தாரு. அப்ப அவர் செய்த வீர தீர செயல் வந்து 10,000 பேரை வந்து வெல்வதற்கு காரணமாக இருந்ததாம். 10,000 பேரை என்று சொல்கிறான். அந்த 10,000 பேரை வெல்வதற்கான காரணமாக அவர் இருந்ததுனால அந்த வீர தீர செயலை பாராட்டி அவங்க தாத்தா பேரு பறைக்கண்ணருக்கு, அவங்க தாத்தா பேரு பறைக்கண்ணன், என்னுடைய தாத்தா பறைக்கண்ணருக்கு பாண்டிய மன்னன் குதிரை திரை கொண்ட நெடுமுடியான் என்னும் கொடுநாட்டு மன்னன், அதாவது பாண்டிய நாட்டை சேர்ந்த கொடுநாடு போட்டிருக்கு, கொடுநாட்டு மன்னன் என்று சொல்கிறான். அவன் வந்து இந்த பாண்டிய மன்னன் பரிசாலித்தான். இந்த கதிர்வேலன் வந்து என்னுடைய அந்த கதிர்வேலனுடைய முன்னோடியா இருந்த முத்தப்பன் ஒருத்தன் என்ன பண்ணா, எங்க தாத்தா கிட்ட இருந்து அந்த செப்பு பட்டயத்தை மறைச்சு 3 நாள்ல எங்க தாத்தாவையும் கொன்னுட்டு என்ன பண்ணா, சூழ்ச்சி செய்து இந்த கதிரை நாட்டை பிடுங்கி கொண்டான். என்னையும் என்னுடைய அப்பாவையும் இந்த நாட்டை விட்டு துரத்தி விட்டான். எங்க அப்பா ஒரு முறை என்கிட்ட கூப்பிட்டு, நீ வந்து இந்த நாட்டை எப்படியாவது கைப்பற்ற
எனக்கெல்லாம் கைப்பற்றணும்னு ஆசை இல்லை. எங்க அப்பா ஒரு முறை கூப்பிட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாரு, இந்த வேழநாட்டு மன்னன் துணையோடு கதிரை நாட்டை மீண்டும் எப்படியாவது கைப்பற்று, அப்பதான் என் ஆன்மா நிம்மதி வரும் என்று என் அப்பா சத்தியம் வாங்கி கொண்டார் என்று அந்த வேழநாட்டு அரசன் கிட்ட இந்த நரிக்கண்ணன் சொல்றான். அவருக்காக தான் நான் இத்தனையும் செய்தேன். என் தங்கைக்கு துன்பம் செய்கிற எண்ணம் எனக்கு இல்லை. போன வாரம் கூட என் தங்கையிடம் வந்து என் அப்பாவின் சத்தியத்தை விளக்கினேன். அதற்கு அவள் என்ன செஞ்சான்னா, நீ போர் புரியிற மாதிரி வா, நான் இந்த நாட்டை உன்னிடம் தந்து விடுகிறேன், அதாவது நானா வெளியே வந்து தர மாதிரி தந்து விடுகிறேன் என்று சொன்னாள் என்று இவனுக்கு ஏத்த மாதிரி அந்த வேழநாட்டு அரசன், ஏன்னா வேழநாட்டு அரசன் வந்து நடுநிலையில இருக்கிறான். ரெண்டு பக்கமும் கேட்கக்கூடியவன், எல்லா இடத்துலயும் தான் வரான், ரெண்டு பக்கமும் கேட்கக்கூடியவனா இருக்கான். அப்படி இவன் வந்து நீ இப்படி தப்பு பண்ணியே என்று தன்னுடைய நரிக்கண்ணன், படைத்தலைவன் நரிக்கண்ணனையே கேட்கும் போது அதுக்கு இப்படி ஒரு கதையை வந்து அந்த நரிக்கண்ணன் சொல்றான். ஆனா இங்க வந்து பார்த்தால் என்னையே கொலை செய்ய துணிந்து விட்டாள், அதனால்தான் நான் அவளை கொல்ல வேண்டியதாக விட்டது என்று நீலக்கண்ணீர் வடிக்கிறான். வேழ மன்னன் இதை நம்பவில்லை. பாண்டிய மன்னன் பரிசளித்திருந்தால், பாண்டிய மன்னன் உன் தாத்தாவிற்கு அந்த எழுதி தந்த செப்பு சாசனம் எங்கே என்று ஆதாரத்தை கேட்கிறான். அதுதான் சொன்னேன், அந்த அரசன் வந்து நடுநிலையில இருந்து ரெண்டு பக்கமும் காது கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ எப்படியோ வேழ மன்னனையும் நம்ப வைத்துட்டான் இல்லையா. அப்போ மன்னன் வந்து நரிக்கண்ணனுக்கு முடிசூட்டு விழாவுக்கு ஏற்பாடு செஞ்சோடனே அந்த செப்பு சாஸ்திரம் எங்கன்னா அந்த பேழையில இருக்கு, நான் தேடி எடுக்கிறேன்னு சொல்றான், எனக்கு தெரியாது. முடிசூட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்து விடுகிறான். ஆட்சியை பிடிச்சிட்டான். இப்போ நரிக்கண்ணன் வந்து ஆட்சி பிடிச்சிட்டு மகிழ்ச்சியா தேருக்கு திரும்புறதுக்கு வரப்போறான். ஆட்சியெல்லாம் கிடைச்சிருச்சு, உறுதி ஆயிடுச்சு. அங்க தேர்ல வந்தா அந்த பேழை இல்ல, எடுத்து போய் ஒரு பணியாள் கிட்ட கொடுத்து எடுத்து போய் தேர்ல வையின்னு சொன்னா அந்த பேழை அங்க இல்ல. இப்போ ரெண்டு சிக்கல்கள். ஒண்ணு, அன்னம் இல்ல, அவளை வாரிசு அழிக்கணும், இல்லைன்னா அவ எப்ப என்னைக்கு இருந்தாலும் திரும்பி வந்து நான் தான் இதுக்கு வாரிசுன்னு சொல்லுவான். ரெண்டாவது, அப்படி அவளை கொலை செய்தால் கூட சாசனம் வேணும், எழுதி கொடுத்த அந்த தெற்கு பட்டயம் இருந்தா தான் இவன் மேற்கொண்டு இந்த நாட்டை ஆளுவதற்கான உரிமை அந்த அரசர் தரக்கூடும். அதனால இப்ப வந்து ரெண்டு சிக்கலை அந்த என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது அப்ப என்ன சொல்றோம், எங்க இருந்தாலும் போய் அந்த பேழையை தேடி எடுத்துட்டு வாங்கன்னு அந்த வீரர்களுக்கு எல்லாம் சொல்றோம். அன்னத்தை எங்க இருந்தாலும் கொலை செய்யுங்கன்னு அந்த படை வீரருக்கும் ரகசியமா சொல்லி அமைச்சிடறோம். இப்போ இந்த அன்னமும் அந்த ஆத்தாள் கிழவியும் புல்லூர் என்ற கிராமத்துல போய் அடைக்கலமா போய் இருக்கிறாங்க, அந்த ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அங்க அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் போது இந்த நரிக்கண்ணன் மன்னராகும் செய்தி வந்து முரசெல்லாம் அறிவிக்கிறாங்க இல்லையா, அதுல அவங்களுக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே இதை கேட்ட உடனே வருத்தப்பட்டுட்டு, அடடா என்ன இப்படி வந்து இவங்க எல்லாம் அவன் நரிக்கண்ணனுக்கு முடி சூட போறதா பேசிக்கிறாங்களே என்று அவங்க ரெண்டு பேரும் கவலையோடு பேசிக்கும் போது பாட்டுல வரும் இல்லையா, எந்த சுவருக்கும் கேட்கின்ற காது இருக்கும்னு, அந்த மாதிரி எந்த சுவருக்கும் கேட்க காது இருக்கும். அந்த ஒற்றர்களும் படை வீரர்களும் இவங்களை தேடி அன்னத்தை தேடி அலையிறவங்களுக்கு, பேழை தேடி அலையிறவங்களுக்கு காது இருக்காதா? அவங்க கேட்டுறாங்க. கேட்டுட்டு இது என்ன இது, இவங்களெல்லாம் வந்து எப்படியாவது சுத்தி வளைக்கணும்னு சொல்லிட்டு வளைச்சு பிடிக்கிறதுக்கு சுத்தி வளைச்சு பிடிச்சு வரும்போது அங்க வந்து அவங்களை எதிர்க்கிறதுக்கு சில புரட்சி இளைஞர்கள் சில பேர் வந்து அவங்களெல்லாம் அந்த படை வீரர்கள் எல்லாம் விரட்டி அடித்து விட்டு இவங்களை வந்து காப்பாத்திட்டு நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது தப்பித்து போய்விடுங்கள் என்று அந்த புரட்சி வீரர்கள், இளைஞன் தலைமையில வந்த புரட்சி வீரர்கள்லாம் சொல்லும் போது அந்த இளைஞனை பார்க்க இவளுக்கு பிடித்து விடுகிறது, அன்னத்துக்கு பிடித்து போயிடுது. அப்ப அந்த இளைஞனையே பார்த்துட்டு இருக்க, அவன் போக சொன்னா கூட போக மாட்டான், போக மனசு இல்லாமல் கிளம்பி போறான். போயிட்டு ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சீனி என்ற பேராசிரியர், அந்த ஒரு துறவி ஆசிரியர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போய் சொன்ன உடனே அவர்தான் இந்த ஆத்தாள் கிழவியை கூட இளம் வயதுல இருந்து 20 வருஷம் கணவன் விட்டு பிரிந்த போதிலிருந்து அவளை ஆதரித்து கொண்டு அரசபையில கொண்டு போய் வேலைக்கு சேர்த்ததும் அவர்தான். அவளுடைய மகன் வேலனை நல்ல நெறியில் வளர்த்து கொண்டு ஆளாக்கி வீர கலைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து ஆளாக்கி வருவதும் அவர்தான். அவர் சொல்றாரு, அப்படியா, வேழமன் இந்த ரொம்ப நேர்மையானவன், நல்லவன், அவங்க கிட்ட போய் நம்ம இந்த நடந்ததை எல்லாம் சொல்லுவோம், அவன் வந்து நடுநிலையில் தான் எதையும் செய்யக்கூடியவன்பா, நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு அவங்க அனுப்பிச்சு வச்ச உடனே அப்ப அவங்க போய் வேழமன்னன் கிட்ட சொல்றாங்க. அப்போ அவ வந்து அரசகுமாரி தான், தேடப்படுறவதான், ஒரு சாதாரண பிரஜா மாறுபடுத்த இருக்கிறார். ஒரு சாதாரண குடிமக்கள் கூட ஒரு மன்னனை நெருங்கி போய் சொல்லி தன்னுடைய குறைகளை சொல்ல கூட
ஒரு இடத்துலதான் அந்த மன்னர் இருந்திருக்கிறார். இந்த பெண்கள் 2 பெண்கள் அவ்வளவு துணிந்து போய் இந்த இதுதான் நான் சொன்னேன். பெண் கேரக்டர் வந்து ரொம்ப அருமையா, ரொம்ப தைரியமா, ரொம்ப வந்து சமயோசிதமா, ரொம்ப அறிவாளியா படைச்சிருக்காரு பாரதிதாசன். இந்த இந்த எல்லா பெண் கதாபாத்திரம் பாருங்களேன், அந்த கண்ணுக்கினியாலும் சரி, ஆத்தாளும் சரி, அன்னமும் சரி, அத்தனை சிறந்தவர்களாக படைத்திருக்கிறார். அவங்க 2 பேரும் போயிட்டு சொன்ன உடனே இவருக்கு வந்து வேழ மன்னனுக்கு மனது வருத்தம் ஆயிடுது. ஐயோ, நம்ம நீதி தவறிட்டோமோ, நம்ம வந்து நரிக்கண்ணன் சார்பா நடந்துகிட்டோமோ, அந்த சாசனத்தை வாங்கி பார்த்தப்புறம் இல்லையா எனக்கு முடிச்சு ஊட்டி வச்சிருக்கணும், அவசரப்பட்டு அவன் சொன்னதை நம்பி நம்ம கொடுத்துட்டுமேன்னு அப்ப அவர் யோசிக்கிறாரு. அதே சமயம் நரிக்கண்ணன் கிட்ட வந்து கொடுத்த கதிர நாட்டை தகுந்த ஆதாரம் இல்லாம இப்ப திருப்பி வாங்க முடியாது. கேட்கணும்னாலோ திருப்பி வாங்கணும்னாலோ அதுக்கு தக்க ஆதாரம் வேணும். அது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு அண்ணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, 2 பக்கமும் சரிசமமாக நடுநிலையில இருந்து பேசுகிறார் அப்படின்னு சொன்னேன். அண்ணத்துக்கிட்ட கேட்டவொடனே அந்த ஆதாரம் தான் பாண்டியன் பரிசு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றார். அதான் அந்த பேழை, அதுலதான் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ பல ஆண்டுகளுக்கு முன்ன பாண்டியன் படையில இவ்வளவு அந்த கதையை தான் சொல்றான். பல ஆண்டுக்கு முன்ன பாண்டியன் படையில முன்னாடி முக்கிய போர் வீரரா இருந்து சாகசம் புரிந்த எங்களோட தாத்தாவுக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் இந்த கதிர் நாடு. அப்ப கொடுக்கப்பட்டது அந்த பேழை. அந்த நாடு தரும்போது மன்னன் கொடுத்ததுதான் பேழை. அதுல வந்து ஒரு வாழ், எழுதப்பட்ட ஒரு பட்டயம், பட்டு துணி, சில ஆபரணங்கள், ரத்தினங்கள் எல்லாம் இருந்தது என்று அந்த அண்ணன் சொல்கிறார். அதுல பாரதிதாசன் சொல்றாரு, வான் திறந்த உடுக்கல் போல் கதிர் போல் கண்டேன் மன்னர் பட்டயம் ஒன்று கண்டேன் என்று சொல்வது அந்த வரிகள் வருது. வான் திறந்த உடுக்கள் போல், அந்த ரத்தனம் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு சொல்றாள், அணிகள் ரத்தனங்கள்லாம், அது வான் கண்ட உடுக்கல் என்ற நட்சத்திரம் நமக்கு தெரியும். அதே மாதிரி கதிர் போல், சூரியன் போல் பளபளத்தது. நம்ம ராமாயணத்துல கூட வர இல்லையா, அந்த ரவி விஞ்ச, அந்த ஆரம் வந்து அந்த ரவி விஞ்ச அப்படி சூரியனே பயப்படுற அளவுக்கு அந்த ஒளி வெளிச்சம் பரவக்கூடிய நகைகளாக இருந்தது என்று அந்த தசரதன் வசிட்டர் வரும்போதும் அவையில விழுந்தடிச்சு ஓடி வர்றதும் சரி, நீலமாலை அந்த ஆரம் இப்படி ஊஞ்சல் மாதிரி போயிட்டு வந்ததுன்னு சொல்றதும் சரி, அந்த இடத்துலயும் அதே மாதிரி வர்ணிப்பார். அதே மாதிரி இவர் வர்ணிக்கிறார். இந்த பேழை தனது அரண்மனையில் இருந்ததாக சொல்லி அத வந்து அரண்மனையில தேடி அப்ப கேட்டா எனக்கு அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் தேடி எடுத்துருவேன், எங்க அரண்மனையில அது இருந்தது அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்கிறாள். அப்போ அண்ணத்துக்கு உதவிக்கு சில படை வீரர்களா, ஏன்னா இப்ப நரிக்கண்ணன் கைப்பற்றி இருக்க அந்த அரண்மனையை அண்ணன் போனால் அங்க ஆபத்து வரக்கூடாதுனால அவளுக்கு ஆபத்து இல்லாமல் அந்த சில படை வீரர்கள்லாம் கூட அமைச்சு வேணாட்டு மன்னன் அனுப்பி அவங்க எல்லாம் தேட சொல்லி சொல்றான். அந்த கதிர்நாட்டு அரண்மனையில எல்லாம் தேட சொல்றான் அந்த வேணாட்டு அரசன். அதனால எங்கேயும் போய் தேடி பாக்குறாங்க, பேழையே காணல. ஒரே ஒரு படைவீரன் மட்டும் அந்த நேரத்துல அந்த அரண்மனை விட்டு ரகசியமா வெளியேறான். இவங்க அது வரைக்கும் அப்ப அங்கதான் எங்கேயோ மறைவுல இருந்திருக்கு. இவங்க தேட போன அன்னைக்கு ஒரே ஒரு படைவீரன் மட்டும் ரகசியமா அந்த ஏதோ ஒரு பொருளை எடுத்துட்டு வெளியே போறான். அப்போ அந்த ரகசியமா எடுத்துட்டு வெளியே போனவன இவ பாத்துட்டாங்க, அந்த ஆத்தாள் கிழவி பாத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல அவனோட கணுக்கால வெட்டிடுறாங்க, நீ தானே அதை எடுத்துட்டு போனவன் அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, நீ என்ன வந்து இந்த மாதிரி கணுக்கால் போட்டு வெட்டிட்டேன்னு அவங்க வந்து இடது கையை வெட்டிடுறாரு. இப்படி 2 பேரும் வெட்டிக்கிறாங்க. 2 பேரும் வெட்டி விழுந்து கிடக்குறாங்க. கடைசியில பார்த்தா அந்த ஆத்தாள் கிழவியினோட கணவன் தான் வீரப்பன்றவன். அதாவது கதாநாயகனுடைய அப்பா, வேலனுடைய அப்பா வீரப்பன்றவர் திருடர் கூட்ட தலைவனாக, அதாவது வழி நெறிமுறையை விட்டு விலகி அவன் வாழ்க்கை நடத்தினால அது பிடிக்காம இவங்க வந்துட்டாங்க இல்லையா 20 வருஷத்துக்கு முன்னால. அப்பதானே வந்து இந்த சீனி என்ற துறவி சொல்லி அந்த அரண்மனையில வேலைக்கு சேர்ந்தாங்க. அந்த நபர் தான் அவரு. இப்ப அவர் வருந்துறாரு, அடடா நீயா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம இந்த வாழ்க்கைக்கு வருந்தி இனிமேல் சரியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீரப்பனும் இந்த ஆத்தாள் கிழவியும் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, ஒருத்தர் புரிஞ்சு இருந்துக்கிறாங்க. இப்ப 2 பேரும் சிகிச்சையும் எடுத்துக்கிறாங்க. கதிர் அரண்மனையில் பேழை கிடைக்காதனால திரும்பவும் வேழநாட்டு அரண்மனைக்கு வராங்க. அங்க கிடைக்காதனால சரி வேழநாட்டு அரண்மனையில இருக்குதா பாக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. இப்போ அங்க எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு வந்து அரசு கிட்ட வந்து சொல்லணும் இல்லையா, இப்ப அதை தேடி எடுத்து இருக்கோ எனக்கு தெரியும்னு சொன்னா போய் தேடி எடுத்துட்டு வான்னு பாதுகாப்போட ஆளுக்கு அமிச்சா. ஆனா ஆளுங்க போய் தேடி எடுத்தோம் கிடைக்கலன்னு வந்து திருப்பி அந்த அரசன் கிட்ட சொன்னோன்னே இந்த பக்கம் நரிக்கண்ணன் ஒரு புறம், அந்த குற்றவாளி கூண்டு மாதிரி நரிக்கண்ணனும் அவருடைய மகனும் அமைச்சரும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அண்ணன் நிக்கிறான். இப்ப சொல்றாரு, பேழையே இல்லை என்றும் இந்த அண்ணம் தனியாக நிற்பதனால் அவன் சொல்றான், அந்த நரிக்கண்ணன் சொல்றான், பேழெல்லாம் இல்லைங்க, அது கிடைக்காது, அது இல்ல போல இருக்கு. சரி அதை நம்பிட்டு இந்த வாரிசு கொடுக்கறது பதிலு அவ தனியா நிக்கிறா, என் மகனு கட்டிக்கிறேன், நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரிக்கண்ணன் வந்து பேசுறான். என் அண்ணத்துக்கு என் மகனை வந்து திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசுறான். ஆனா அண்ணன் என்ன சொல்றான், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அண்ணமும்
தனக்கு யார் ஆதரவும் தேவையில்லை என்றும் தனக்கு உரிமைப்பட்ட இந்த நாட்டை மீட்டு என் பெற்றோரின் மரணத்திற்கு பழி வாங்குவேன் என்கிறாள். இங்கேதான் அந்த பாரதிதாசன் பெண்களை இப்படி இருக்க வேண்டும் என்று முற்போக்காக சிந்திக்கிறார், சித்தரிக்கிறார் என்று சொன்ன இடம் இதுதான். அவ சொல்றா, அதெல்லாம் எனக்கு கல்யாணம் என்று வந்தா கூட நமக்கு இனி எதிர்காலம் வந்து கேள்விக்குறியா இருக்கு. சரி, இவனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம நாட்டை பழையபடி ஆளுவோன்னு இல்லாம அதெல்லாம் வேணாம், எனக்கு யார் தயவும் தேவையில்லை, எனக்கு உரிமைப்பட்ட நான் நிலத்தை நான் அந்த பேழையை பெற்றெடுத்து நான் உரிமையோடு அந்த சாசனத்தை காட்டி என் நாட்டை அடைவேன், எங்க அம்மா அப்பா மரணத்துக்கு பழி வாங்குவேன், அதை நான் வந்து அந்த பேழையை கண்டெடுப்பேன், யார் எடுத்துட்டு வராங்களோ அந்த பேழையை அவங்கள நானே கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறைகூவல் விடுறார். அதுக்கு அந்த நரிக்கண்ணன் நக்கலா கேட்கிறார். ஒரு வயசானவர் வந்தா நீ பண்ணிப்பியா, அதுக்கு ஒரு பதில சொல்றான். நோயாளி வந்தா நீ பண்ணிப்பியா, அதுக்கு ஒரு பதில சொல்றான். இப்படி ஒரு ஒரு கேள்வியா நான் ஒரு நையாண்டியா கேட்க கேட்க அவ வந்து ஒரு அந்த இடத்துல மனது உடைந்து விடாமல் துணிந்து தைரியமாக எதிர்கொள்கிறாள் அந்த நரிக்கண்ணனை. அப்ப நரிக்கண்ணன் கேள்வி கேட்கிறா. ஒரு இடத்துல இந்த பாரதிதாசனார் தன்னை அறியாமல் பாரதிதாசனார் வெளிப்படும் ஒரு இடம். இகழ் ஜாதி ஒப்புவதோ என்று கேட்டான், இவ்வுலகில் எல்லோரும் நிகரே என்றாள். அப்ப அவன் பாருங்க, அந்த கம்யூனிஸ்ட் அந்த தன்மை வந்து அவர் பாரதிதாசனோட இது வந்து வெளியே வந்துருது. வந்து இகழ் ஜாதி இருந்தா கூட நீ ஒத்துப்பியா, வயசானவரா இருந்தா ஏழையா இருந்தா அதெல்லாம் நோயா அதெல்லாம் கேட்டா இல்லையா, இப்ப இகழ் ஜாதியா இருந்தான்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அப்படி இருந்தா கூட நீ ஒத்துப்பியா அப்படின்னு கேட்கறாங்க. நரிக்கண்ணன் வந்து அந்த அன்னத்தை கேட்கும். அண்ணன் சொல்றான், இவ்வுலகில் எல்லோரும் நிகரே அப்படின்னு சொல்றான். அது வந்து அழகாக அந்த அந்த வரியை வந்து அன்னத்தை வைத்து சொல்ல வைத்திருப்பவர் பாரதிதாசன் அவர்கள். மிக அழகது. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, இது ஏன் பேழை எடுத்துன்னு யார் எடுத்துன்னு சொன்னா, பேழை யார் எடுத்துன்னு வராங்களோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த அண்ணன் பொண்ணு ஏன் சொன்னான். நரிக்கண்ணன் தான் வச்சிருப்பான். அவன் வந்து தன் மகன் கிட்ட கொடுத்து நீ போய் கூட்டுடான்னு சொல்லி அந்த அன்னத்தை எப்படியோ திருமணம் செஞ்சுக்க போறான். இல்லைன்னா யாராவது கொள்ளையவங்க கிட்ட இருந்ததுன்னா அவங்க களவாடி எடுத்து போயிருந்தாங்கன்னா அவங்க எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க. அப்ப கொள்ளையனே அந்த அண்ணன் திருமணம் செஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி அந்த கொள்ளையர்களை அந்த அண்ணன் பெண்ணை திருமணம் செஞ்சுப்பா அப்படின்னு எல்லாம் அந்த ஊர் ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க. அப்போ இந்த வேலைகளால் தன் தோழியிடம் நீலி இருக்கா இல்லையா, அந்த தோழி கிட்ட அண்ணன் வந்து கவலையா பேசுறான். கவலையா பேசினோடனே அவன் நீலி என்ன பண்றா, சரி நீ மனசார கொஞ்ச நேரம் சோலைக்குள்ள போயிட்டு வா, அப்பதான் அவன் மனசு கொஞ்சம் மாறும்னு சொல்லிட்டு ஒரு ஓடத்துல ஏத்தி ஒரு சோலைக்கு அனுப்புறா. பக்கத்துல வழக்கமா போற வர்ற இடம் போல இருக்கு. அனுப்பும் போது அந்த ஒரு நாள் வந்து காட்டு வெள்ளம், அந்த நாள் காட்டு வெள்ளம் ஆற்று வெள்ளம் நிறைய ஜாஸ்தியா வந்து அது வந்து அந்த ஓடமே புற விழுந்து அவ வந்து நீர்ல முழுகிடுவான். அந்த நீர்ல முழுகும் போது ஒரு இளைஞன் வந்து அவளை கை கொடுத்து காப்பாத்துறான். இந்த கதா சில படங்கள்ல வரும் இல்லையா, கதாநாயகன் பக்கத்திலேயே இருப்பான், எப்ப இவளுக்கு ஆபத்து வருவணும் உடனே வந்து டக்குன்னு வந்து உடனே ஆபத்து பார்த்தவன் அநாத ரட்சகா மாதிரி வந்து காப்பாத்திடுவாங்க. அந்த மாதிரி இந்த வேலன் ஓடி வந்து அவளை அந்த நீர்ல இருந்து தூக்கி காப்பாத்தி விடுறான். காப்பாத்தி விட்டோடனே ஐயோ முன்னவே இந்த இவரை நம்ம பார்த்திருக்கமே அப்படின்னு சொன்னோடனே அவன் அந்த படை வீரர்கள் கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தின அதே புரட்சி இளைஞன் தான் இவன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறான். அப்போ இவன் வந்து ஆத்தாள் கிழவனோட மகனும் தெரிஞ்சுக்கிறான். அப்போ வேலன் மீது அன்னத்துக்கு நல்ல மதிப்பும் ஈர்ப்பும் வருது. பேழை வந்து நரிக்கண்ணன், வேழ மக்கள், படை வீரர்கள் எல்லாம் சீனு அந்த கணக்கா இருக்காரு இல்லையா, அவங்க எல்லாரும் தேடுறாங்க. நாட்டுல எல்லாரும் அறிவிச்சதுனால எல்லாரும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கும் போது அந்த தென்மலை மீதுல ஒரு பூதம் அப்படின்னு ஒரு பூதம் இருக்கு, பூதம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் பயன்படுத்தி விட்டுறாங்க யாரும். இது விட்டால் கொஞ்சம் இந்த இடம் மட்டும் கொஞ்சம் விட்டால் வச்சிருக்காத மாதிரி போகும். அந்த அப்போ வந்து இந்த ஊர் மக்கள்லாம் ஒரே பூதம் இருக்குன்னு உடனே அப்போ இது என்ன பூதம் இருக்குன்னா, அப்போ இந்த வீரப்பன் வந்து பிளாஷ்பேக் ஒண்ணு காட்டுறாங்க. 20 வருஷத்துக்கு முன்ன என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. 20 வருஷத்துக்கு முன்ன அந்த வீரப்பனோட கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா இந்த ஆத்தாள் கிழவி வாழ்ந்து கொண்டு இருக்கும். வேலனும் ஒரு மகன் இருக்கிறான், மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் தான் தெரியுது இவன் கொள்ளக்கூட்ட திருடு வேலைகள்லாம் செய்யறவன் அப்படின்னு தெரிஞ்சவனே அவ வந்து அறவழியில வாழ்பவள், அவளுக்கு பிடிக்கல. அப்பதான் அந்த மகனை கிட்ட அந்த சீனி என்றவர்கிட்ட ஒப்படைச்சு அவரை நல்ல மாதிரியா வளர்த்து சொல்லிட்டு இவ போய் அரண்மனையில அவரோட சீனி என்றவர் நம்ம பார்த்தோம் இல்லையா, சீனி என்றவருடைய அந்த சிபார்சின் பேர்ல அரண்மனைக்குள்ள போய் அந்த ராணியோட செவிலி தாயாக மாறுறான்னு சொல்லி சேர்ந்தோம் இல்லையா. அதெல்லாம் இதை பார்த்தவொடனே இப்போ வந்து இந்த மனைவியை சந்திக்க அரண்மனைக்கு நிறைய தடவை போயிருக்கான். அப்படி போகும்போதுதான் இந்த நரிக்கண்ணன் அந்த
பேழைய வந்து தன்னோட பணியாள் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு தேர்ல போய் வெய்யின்னு சொல்லியிருக்கான். அப்படி ஒரு முறை வீரப்பன் போகும்போது அவ சொன்ன உடனே அந்த பணியாளா இருந்தவன் இந்த வீரப்பன் தான். அவன் தான் கவர்ந்து கொண்டு வந்து எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான். அந்த கூட்டாளிங்களுக்கு கூட தெரியாது. நான் ஒரு இடத்துல மறைச்சு வைக்க போறேன், பின்னாளில் இது கொடுப்பேன்னு சொல்றான். அவனுக்கு இருக்கிற கூட்டாளிகள் அந்த யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்கிறான். இப்போ இந்த நரிக்கண்ணன் என்ன செய்யறான், தான் கொள்ளையடித்த பொருட்கள் எல்லாம் அந்த மலை மீது இருக்கிறதுனால, அந்த தென்மலை மீது இருக்கிறதுனால அங்க யாரும் போகக்கூடாதுன்றதுனால அங்க பூதம் இருக்குன்னு ஒரு புரளி கிளப்பி விட்டு வச்சிருக்கிறான். இப்ப அங்க பூதம் கிளப்பி இருக்குதுன்றதுனால இவன் என்ன பண்றான், ஒரு பூதம் வந்திருக்க செய்தியை கேட்ட உடனே அவன் என்ன இவ அண்ணன் என்ன சொல்கிறாள், நம்ம அந்த பூதத்தை என்னன்னு தெரிஞ்சுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இல்ல இந்த அவன் செல்வத்தை மறைக்கதான் இந்த பூதம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான், அதனால நம்ம என்னன்னு தெரிஞ்சுட்டு ஒரு பழைய கண்டுபிடிக்கிறதுக்கு அன்னத்தை கைப்பிடிச்சு அந்த கதிர் நாட்டோட அரசனாக ஆகணும்ன்ற ஆசையினால இவ்வளவும் செய்யறான். இந்த பேழைய பத்தி தெரிஞ்சுக்க முடியுதா, இதுல பேழை எதுனா இருக்குதான்றது அவளுக்கு ஒரு எண்ணம். ஆனா அவன் என்ன பண்றான், அன்னத்தினோட ஃப்ரெண்டு தோழி வந்து நீலி இருக்கா இல்லையா, அவளை வந்து இந்த அரசனோட நீலன், அந்த நீலன் வந்து என்ன பண்றான், அமைச்சனோட மகன், இந்த நீலியை வந்து காதலிப்பது போல நடித்தா அன்னத்தினோட அப்பதுக்கப்ப நடவடிக்கை நமக்கு தெரிய வரும் என்று நினைத்து கொண்டே என்ன பண்றான், அவளோட காதலிக்கிற மாதிரி இன்னைக்கு என்னாச்சு, நேத்து என்னாச்சு எல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஒரு நாள் வந்து அன்னமும் பேழை கிடைக்கவில்லை, ஆத்தாளுக்கும் இடது கை போயிடுச்சு அப்படின்லாம் கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கும் போது இவன் என்ன பண்றா, தூங்கிடுறா. அப்படியே தூங்கும் போது அந்த துறவி என்ன பண்றாரு, அந்த சோலையில ஒரு நாள் கவலைப்பட்டு தூங்கும்போது துறவி, அதாவது அந்த துறவி தான் வீரப்பன் தான் இப்ப பின்னால தெரியும் அந்த வீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து உனக்கு மனதுக்கு பிடித்தவனே வந்து அந்த பேழையை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு உனக்கு கண்டுபிடிச்சு கொடுப்பா, நீ கவலைப்படாதே அப்படின்னு சொன்னோடனே, அது எப்படி முடியும், தென்மலையில தான் பூதம் சுத்தி கொண்டு இருக்கிறது, அவன் எப்படி என்ன வந்து இந்த பேழையை எடுத்துன்னு வர முடியும், அந்த பூதம் விடாதே அப்படின்னு சொல்லும்போது, அந்த தென்மலையில இருக்கிறது ஒரு பூதம் தான், நீ அவங்களும் வந்து நிறைய பூதங்களை ரெடி பண்ணி போயிட்டு இதுதான் கொஞ்சம் எனக்கு சிரிப்பா வருது, டிராமாட்டிக்கா இருக்கு. நீங்களும் நிறைய பூதங்க மாதிரி இது ரெடி பண்ணிட்டு போய் அந்த அந்த பூதம் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா இந்த பூதத்தை இந்த கூட்டத்தை பார்த்தா அந்த பூதம் ஓடிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ரொம்ப ஒரு இந்த பூதம் வர்றது அது கண்டுபிடிக்குது, அப்புறம் ஆள்கள் தான் தெரிஞ்சுக்கிறாங்க, இவங்களை அவங்கள சண்டை போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய நடக்குது. நடந்த உடனே அப்புறம் இந்த நரிக்கண்ணும் அவன் ஆளுங்க தான் பூதங்களா விஷம் போட்டாங்க அப்படின்றது அன்னத்துக்கிட்டேயும் தெரிஞ்சு போகுது எல்லாத்துக்கும். அன்னத்துக்கு ரொம்ப துணிச்சல் வந்துடுது, ஓ பூதம் மனிதர்கள் தான் பூதம் இல்லையா அப்படின்னால ரொம்ப துணிச்சல் ஆயிட்டு அரண்மனைக்கு போய் நரிக்கண்ணனுடைய கழுத்துல அவன் வெட்டுறா. இது பூதம் நினைச்சு பயந்துட்டு இருந்தவ பூதம் இல்ல மனிதன் தெரிஞ்சவனே அந்த நரிக்கண்ணன் கழுத்திலேயே போய் வெட்டுறா, பிறரையும் போயிட்டு வெட்டுறா. அன்னத்தை முதல் முறையா வீரமாக செயல்படுறத வேலன் பாக்குறான். அந்த தாயார் சொன்ன மாதிரி அந்த ஆசிரியர் சொன்னாங்க, தாயார் சொன்னாங்க, அந்த ஆசிரியர் சொன்னாங்கன்றதுக்காக தான் அந்த பேழையை தேடாம உண்மையிலேயே தன்னுடைய இந்த வீரமான காதலி அன்னத்துக்காக தானே போய் இந்த பேழையை தேடணும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கிறான். அப்படி அந்த பேழையை வந்து 7 நாளுக்குள்ளதான் கண்டுபிடிச்சிட்டு வரணும்னு டைம் கொடுத்துருக்கோம் வேலைநாட்டு அரசன். யாரும் வரலன்னா அதை நாங்க விட்டுருவோம், இது வந்து இந்த நாடு எங்களுக்கு தான் சொந்தம்னு ஆயிடும் அப்படின்னு. அப்படி அந்த வேலைநாட்டு அரசனுக்கு அந்த நாடு போயிடுச்சுன்னா அன்னத்துக்கு வராது இல்லையா அந்த நாடு, அதனால என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது அந்த துறவி வீரப்பனும் அந்த சீனின்றவங்களும் சந்திச்சுட்டு இந்த பேழைய வேலனிடம் தரலாம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சு எடுத்து தரலான்னு சொன்னா வேற ஒத்துக்க மாட்டான். அவன் போராடி அவன் தேடி எடுத்தாதான் அவனுக்கு வந்து மகிழ்ச்சி, அவன் ஒத்துக்க மாட்டான். நம்ம கையில எடுத்து கொடுத்து அவன் போய் அந்த நாட்டுக்கிட்ட அப்படின்னா அந்த மாதிரிலாம் அவன் வீர சாகசம் செஞ்சு அவனுக்கு கண்டுபிடிச்சாதான் பிடிக்கும் அப்படி சொன்னோன்னா, சரி நம்ம வந்து அந்த வேலன் எடுக்கிற இடத்துல போராடி எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறதுக்குள்ள இது எல்லா செய்தியும் நீலி மூலமா நீலனுக்கு தெரிஞ்சிருது. நீலனுக்கு தெரிஞ்ச உடனே அவன் என்ன செய்யறான்னு ஒரு செய்தின்னா, இந்த அண்ணன் வந்து இறந்துட்டான்னு போய் சொல்லு, அன்னத்தை கடத்திட்டு போய் அவன் வீட்டுல வச்சுட்டு அண்ணன் இறந்துட்டான்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீலி கிட்ட சொல்றான். ஏன் அப்படி சொல்றேன்னா, இல்ல அன்னத்துக்கு ஆபத்து, நீ அப்படி சொன்னாதான் அன்னத்துக்கு உயிருக்கு ஆபத்து இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லி சொன்னோடனே இந்த பேழைக்காக ஏன் அப்படி சொல்றான்னா, அந்த அன்னத்துக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டா வேலன் வந்து நிலை குலிஞ்சு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர பேழையை எங்கேயோ போட்டுருவானா. அப்போ இதை எடுத்துட்டு போய் அவன் அரசன் கிட்ட கொடுத்து அவன் அந்த நாட்டை வாங்கி போனான்.
அப்படி ஒரு நீலனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறதா எழுதுறாரு. அப்புறம் பார்த்தா அண்ணன் செத்துட்டான்னு சொன்னாலும் அவன் உண்மையிலேயே நிலக்குழிஞ்சி போனாலும் இந்த பேழை மட்டும் பத்திரமா தான் வச்சிருக்கான். வச்சுட்டு அண்ணன் என்ன ஆனான்னு சொன்னா ஒரு நபர் சொல்றாரு, அதான் அந்த பக்கத்து சுடுகாட்டுல தான் போட்டிருக்கா, போய் பாரு அப்படின்னு போய் பார்த்தா அங்க ஒரு பெண் இருக்கா. பெண் எடுத்து பார்த்து அழறான், ஐயோ என்னை விட்டு போயிட்டியா அண்ணன்னு. அப்ப பின்னால பார்த்தா ஒருத்தர் தட்டுற மாதிரி தெரியுது. பார்த்தா அந்த அண்ணன். அவ சொல்றா, என்னது என்னன்னு நினைச்சு அழுதுட்டு இருக்க, என்ன மாதிரியா இருக்கா அந்த பொண்ணு. அந்த கேள்வி நமக்கு வந்தது. என்ன அண்ணத்தை பார்த்தவன் போய் யாரோ ஒரு பொண்ணை பார்த்து அழுவானா, அவ இல்ல இவன் சொல்ல மாட்டானா, நம்ம நினைச்சிட்டே இருக்கிறோம். அந்த கேள்வி கேட்டுற மாதிரி வருது. அண்ணன் கேட்கறான், என்ன மாதிரி இருக்கா அந்த பொண்ணு, அவளை போய் என்னன்னு நினைச்சு அழறிய அப்படின்னு கேள்வி கேட்கறான். அப்படி இல்லைன்னு உடனே சரின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பார்த்தா அங்க அண்ணன் நிற்கிறான். இப்போ நீலன் சூழ்ச்சினால்தான் இவ்வளவும் பாதிரிகளும் அவளுக்கு ஆபத்துன்னு சொல்லி கடத்தின்னு போய் அவன் வீட்டுல வச்சு இறந்துட்டதா சொல்லி நம்ம பேழை எங்கன்னா தவறு விட்டுருவோம், நம்மளை திசை திருப்பத்துக்காக இவ்வளவும் நீலன் பண்ணதா என்று தெரிஞ்சிட்ட உடனே அப்படின்னு சொல்லிட்டு நீலனோட சூழ்ச்சி இவ்வளவோன்னு என்று தெரிஞ்சு கண்டுபிடிச்சு எல்லாம் வந்துடுறாங்க. இப்போ ஆனா நீலன் எப்போதும் நீலன் மேல ஒரு கண்ணு வச்சுட்டே இருந்தாங்க. அந்த வீரப்பனும் அந்த துறவியும் அந்த சீனி என்றவரும் அவங்க அன்னத்துக்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி, இவன் இந்த பேழை தான் இது நீலன் கிட்ட போய் சேரல, இந்த பேழையை எடுத்துட்டு போய் இப்ப காட்டி நீங்க அந்த வேழநாட்டு அரசுங்கிட்ட காட்டி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னோடனே அந்த வேழநாட்டு அரசுங்கிட்ட அண்ணன் அந்த பேழையை தர்றார். அதுல வேழ மன்னன் இருவருக்கும் திருமணம் செஞ்சு வச்சு இந்த கதிர்நாட்டை அன்னத்துக்கிட்ட ஒப்படைக்கிறான். இப்படி கண்ணுக்கினியாலும் ஒரு வீர பெண்மணியாகவும் இந்த ஆத்தாள் கிழவியும் அந்த ஒரு இக்கட்டான நிலையில் கூட அவளை பதறாமல் அழகிய ஒரு கிளியை பொத்தி கொண்டு எடுத்துக்கொள்வது போல, நீ வா வந்த அமர் என்று அணைத்து கொண்டு கிளியை போய் கொண்டு காப்பாற்றுவதும், எவ்வளவோ இக்கட்டுகள் அந்த அன்னத்தை அடுக்கடுக்காக வந்தாலும் எதிலும் நிலை குளியாமல் ஒரு நிலையான ஒரு இடத்துலதான் அவ மனசு சங்கடமா இருக்குன்னு அந்த சோலைக்குள்ளும் அந்த படுக்கும் போறான். மற்ற இடத்துல எல்லாம் அவள் கவலைப்பட்டாலும் அதை எதிர்கொள்ளும் பெண்ணாகத்தான் படைத்திருக்கிறார். இப்படி இந்த கதையில் இந்த காப்பியத்தில் வந்த 3 பெண்களையுமே ஒரு அறிவார்ந்த, ஒரு பதற்றம் அடையாத, ஒரு மிகவும் ஒரு நிதானத்துடன் கையாளக்கூடிய பெண்களாக படைத்திருப்பதாக நான் பாரதிதாசனை பார்க்கிறேன். ஒரு பெண்ணாக என்னோட அந்த கோணத்தை நான் மிகவும் கவனம் வைத்து பார்த்தேன். மற்றபடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த பூதங்கள் என்று வருவது, அந்த மலை மீது பூதம் இருக்கிறது என்று சொல்வது, இந்த வேலன் வீரப்பன் இவங்கெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் செய்யறது என்பதெல்லாம் கொஞ்சம் அந்த சினிமா தரமாக இருந்தது. காப்பியத்தின் மாதிரி இல்லை, சினிமா தரமாக இருந்தது. அவருக்கு சினிமா எடுக்க வேண்டும் ஒரு எண்ணம் இருந்து இப்படி திருப்பங்களுடன் எழுதியதாக நான் உணர்ந்து கொண்டேன். இதை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அம்மா. மிக்க நன்றி. ஒரு குறுங்காவியத்தை பற்றி ஒரு சுருக்கமாக அந்த கதையை எங்களுக்கெல்லாம் எடுத்துரைத்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறோம். நம்மோடு இணைந்துள்ள தமிழறிஞர் ஐயா பொன் வேலு மயில் அவர்களையும் பிரபாவதி அம்மா அவர்களையும் மாநில தமிழ் சங்கத்தினுடைய ஒரு அமைப்பாளரான ஐயா பாப்பையா அவர்களையும் முனைவர் கமலா நேர் அவர்களையும் சரஸ்வதி அம்மையார் அவர்களையும் இசைவாணர் கவித்தேனி வசந்தகுமார் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது பானுமதி அம்மா அவர்கள் பேசிய அந்த உரையின் மீதான தன்னுடைய கருத்தை இப்பொழுது ஐயா கேஜிஆர் அவர்கள் இங்கே பதிவு செய்வார் என்று அவரை அன்போடு அழைக்கிறேன். மகிழ்ச்சி. வழக்கமாக சொல்கிற மாதிரி இல்லாமல் மிக சிறப்பான உரையை இங்கே பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். பாண்டியன் பரிசு என்றால் என்ன என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த உரை அமைந்திருப்பது பாராட்டுக்குரிய ஒன்றாகும். அவங்க ஆரம்பத்திலேயே ஒரு கருத்து சொன்னாங்க, முடியாட்சியை பற்றிய ஒரு காவியம் இது என்பதற்கு என்ன காரணம் என்றால், அந்த காலத்திலே மந்திரி குமாரி, மர்மயோகி, ராஜகுமாரி போன்ற அரசவை படங்கள் தான் நிறைய வந்திருக்கின்றன என்று இதனுடைய பின்புலத்தை பற்றியும் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த பாண்டியன் பரிசு என்கின்ற காவியத்தில் பாவேந்தர் எழுதிய சில முக்கிய வரிகளையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். யார் பேழையை கொண்டு வருகிறார்களோ அவர்களைத்தான் நான் மணப்பேன் என்று அன்னம் சொன்னதாகவும், நரிக்கண்ணன்
வயதானவராக இருந்தால் என்ன, நோயாளியாக இருந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டதாகவும், அதை பற்றியெல்லாம் அம்மையார் விளக்கம் சொல்லாமல், அதெல்லாம் சொன்னா ரொம்ப நேரமாயிடும், சொல்லாமல் எல்லாம் சமம் என்று அன்னம் சொல்லுகின்ற ஒரு வரியை இங்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இப்படி பல முக்கியமான வரிகளை எல்லாம் இங்கே அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருப்பது மிக சிறப்புக்குரிய ஒன்றாகும். பாண்டியன் பரிசு காவியத்தை நான் படித்திருக்கிறேன். காலையிலே கூட நம்முடைய நெல்லை தீபன் அவர்கள் அது குறித்து எனக்கு ஒரு ஆய்வு நூல் ஒன்றை அனுப்பியிருந்தார். அதை பார்த்த பொழுது சில வரிகள் எவ்வளவு அற்புதமான வரிகளாக இருந்தன என்பதை நான் உணர்ந்தேன். எல்லாரும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம், இடம் நோக்கி நடக்கட்டும் இந்த வையம் என்ற பாடல் பாண்டியன் பரிசிலே வருவதாக நான் அறிந்தேன். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு தூக்குமரம் அங்கே உண்டாம் என்ற புகழ்வாய்ந்த வரி இந்த பாண்டியன் பரிசிலே வருவதாகவும் காலையிலே நான் படித்தறிந்தேன். என்னோட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டியன் பரிசை நான் படித்திருக்கின்றேன். திரும்பவும் படிக்கக்கூடிய அந்த ஆய்வுரையை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. எவ்வளவு மிகவும் புகழ்வாய்ந்த சில வரிகள். என ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் தினையேனும் நலம் என்னால் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் திருநாளே என்று சொல்வதான புகழ்வாய்ந்த வரி பாண்டியன் பரிசிலே வருகின்ற வரி. அதிலே அன்னத்தை வேலன் காப்பாற்றுகிறான். அன்னமும் ஆத்தாலும் குடிசையிலே இருக்கின்ற பொழுது அவர்களை பகைவர்கள் சுற்றி சூழ்கிறார்கள். அவர்களை போரிட்டு வேலன் வெல்லுகின்றான். அடுத்ததாக அன்னம் நீரிலே போய் கொண்டிருக்கிறாள். அதை கூட ஒரு அழகான ஊமை சொல்றார் பாரதிதாசன். அந்த மழை பொழிதான். அந்த மழை பொழிவது எப்படி இருக்கிறது என்று அந்த இயற்கை காட்சியை ரொம்ப அழகா சொல்வார். ஏன்னா கேள்வி இல்லா நெஞ்சம் போல் இருண்டு, நான் சொல்றத பாருங்க, கேள்வி இல்லாத அத கல்வி கேள்வி இதை இரண்டும் இல்லாத நெஞ்சம் எப்படி இருண்டும். இருண்ட வீடுன்னு ஒரு சிறு காப்பியமே எழுதியிருக்கிறார். கேள்வி இல்லாத நெஞ்சம் போல் இருண்டு, அது கூட பரவாயில்ல. அடுத்து சொல்றத பாருங்க, நாளும் வழக்கினிலே செலவழிக்கும் நாளும் வழக்காடும் செல்வம் போல் மின்னி மாய்ந்து. இந்த வழக்காடுகிற பொழுது அந்த பொருளெல்லாம் கரைந்து போய்கொண்டே இருக்கும். வன்பொருள் தீர்ந்தது போல் அதிர்ந்து, அந்த பொருளை எல்லாம் அவன் இழந்து விட்டான் என்று சொன்னால், வழக்கினிலேயே இழந்து விட்டான் என்று சொன்னால், அவனுடைய மனசு எப்படிமோ அதிருமோ அது போல அதிர்ந்து மழைக்கண்ணை உகிர்த்தது வான் என்று, மழைக்கண்ணீர் உகிர்த்தது வான் என்று ஒரு அருமையான தொடர் ஓமையை சொல்லி இருப்பார். கேள்வி இல்லாத நெஞ்சம் போல இருண்டு இருக்கிறதாம். நீளும் வழக்காடுகிறார்களாம். நீண்டு வழக்காட அந்த செல்வம் எல்லாம் தேய்ந்து போகிறதாம். எப்படி தேய்ந்து போகிறதாம்? மின்னல் போல் மாய்ந்து. வன்பொருளை இழந்தவருடைய நெஞ்சம் போல் அதிர்ந்து மழை கண்ணீர் உகுத்தது வான் என்ற ஓமை என்பது ரொம்பவும் அழகான ஓமை. அந்த ஓமையை பாண்டியன் பரிசிலே தந்திருக்கிறார் பாவேந்தர். இப்படி அன்னம் அந்த நதியினிலே போய்கொண்டிருக்கின்ற பொழுது அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. அம்மையார் அவர்கள் சொன்ன மாதிரி வேலன் அவனை காப்பாற்றி விடுகிறான். இந்த இரண்டையும் வைத்துதான் எனையின்ற தந்தைக்கும் தாய்க்கும் என்ற வரியை பாவேந்தர் அதிலே எழுதியிருக்கின்றார். இப்படி பல இடங்களிலே பாவேந்தர் தன்னுடைய கற்பனையை இந்த இடத்திலே பாண்டியன் பரிசிலே கொண்டு வந்திருப்பார். திருவள்ளுவர் நாணத்தை கதவு என்று சொல்லியிருப்பார். காம கணிச்சி உடைக்கும் நிறை என்னும் நானும் தாழ் விழுந்த கதவு என்று ஒரு திருக்குறள் உண்டு. காதல் என்கின்ற ஒரு கோடாரியால் நாணம் என்கின்ற கதவு உடைக்கப்படுகிறது என்று திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். அதாவது நாணத்தை ஒரு கதவாக அவர் உருவகித்திருப்பார். பாவேந்தர் பாரதிதாசன் கூட
இப்படி ஒரு அழகான உவமையை பாண்டியன் பரிசிலே சொல்லியிருப்பார். நரிக்கண்ணனுடைய மகன் அன்னத்தின் மீது விருப்பம் கொண்டதாக சொல்லுகின்ற பொழுது அவள் சிரிக்கின்றாளாம். அந்த சிரிப்பு எப்படிப்பட்ட சிரிப்பு என்பதை பாவேந்தர் சொல்வார். அந்த வார்த்தைகளை பார்த்தா அந்த சிரிப்பு, அந்த காட்சியை அப்படியே வீடியோ எடுத்த மாதிரியே இருக்கும். அவ சிரிக்கிறது. செவ்விதழின் கதவு திறந்து, செவ்விதழின் கதவு உடைத்து வரும் சிரிப்பை திரும்ப அழைத்து உள்ளுக்குள் வாங்கி கொண்டிருக்கிறாள். அந்த சிரிப்பை சிரிப்பு வெளியில வருது, ஆனால் திரும்ப அழைத்து உள்வாங்கி கொண்டாளாம். அப்படி அந்த சிரிப்பினுடைய அழகை அவன் கேலியா சிரிக்கிறாள் என்பதையும், சிரிப்பு வருது ஆனால் அதை மொத்தமாக வெளியே கொட்டிவிட முடியவில்லை, ஆகவே அதை திரும்ப அழைத்து உள்வாங்கி கொண்டாள் என்று அவர் எழுதியிருக்கின்ற அழகு இருக்குது பாருங்க. ஒரு அருமையான ஓமை. மேல செவ்விதழின் கதவுடைத்து வெளியில வர சிரிப்பது. அதைத்தான் வள்ளுவர் சொல்லுகிற பொழுது நாணம் என்னும் கதவு என்று சொல்லுவார். இங்கே செவ்விதழையே கதவாக பாவேந்தர் பாரதிதாசன் உருவகித்திருப்பார். இப்படி நிறைய ஓமைகள், கற்பனைகள், சொல்லழகுகள் இவையெல்லாம் உள்ள ஒரு காவியம் ஒன்றென்று சொன்னால் பாவேந்தரனுடைய பாண்டியன் பரிசு. அதிலே அன்னத்தை பார்க்கின்ற பொழுது இளங்கோவடிகள் எப்படி கண்ணகியை வீரமிக்க பெண்ணாக படைத்தாரோ அது மாதிரி பாவேந்தரும் அன்னத்தை வீரமிக்க பெண்மணியாக படைத்திருக்கிறார். பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் ரொம்ப சாமர்த்தியமாக இதில் இருக்கக்கூடிய 3 பெண்களுடைய திறமையை, ஆற்றலை, பதட்டப்படாத தன்மையை எல்லாம் இங்கே நமக்கு அழகாக எடுத்து காட்டியிருக்கிறார். ஏனென்றால் இது கிட்டத்தட்ட அவர்கள் பேசியதை பார்த்தால் இது பெண்களை உயர்த்துகிற காவியம் என்பதை நிலைநாட்டுகிற மாதிரி இருக்கிறது. அதுவும் உண்மை. அந்த பூதங்களை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் அவர்கள் சொன்னாங்க ஒரு சினிமாத்தனமாக இருக்கிறதாம். அதுதான் உண்மை. நான் கூட அதை படித்து பார்த்தேன், காலையில் தான் படித்து பார்த்தேன். அது ஒரு அந்த தேவைப்படுகிறது. அதனால்தான் அவர் அதை திரைப்படமாக எடுக்கக்கூட ஆசைப்பட்டிருக்கிறார். அதிலே முன்னடப்பார் பின் வருவார் எல்லாரையும் முகந்திருப்பி பார்க்காமல் பூதம் பூதம் என்று அலறி எதிரிலே வருவோரை கட்டிப்பிடித்துக் கொள்வார்களாம். அவர்கள் இவர்களை பூதம் என்று நினைத்து ஓடுவார்கள் என்றெல்லாம் அவர் எழுதியிருப்பார். காலிருந்தும் போதாமல் ரக்கை கட்டி கடிதாக ஓடுகின்றார் என்று ஒரு இடத்திலே எழுதியிருப்பார். கவனிலே இருந்து கல் புறப்பட்டு போகின்ற மாதிரி எல்லோரும் விரைந்து விரைந்து ஓடுகிறார்கள் என்று எழுதியிருப்பார். கவலை எருது சுற்றி சுற்றி வருகிற மாதிரி எங்கே போவது என்று தெரியாமல் அந்த தெருக்களையே சுற்றி சுற்றி வந்தார்கள் என்று எழுதியிருப்பார். இப்படி இந்த பூதத்தினுடைய காட்சியை கூட தன்னுடைய சொல்லாட்சியாலே அழகுபடுத்திய பெருமை பாரதிதாசனுக்கு உண்டு. பூதம் என்று சொல்வதெல்லாம் நம்முடைய மனதிலே இருக்கின்ற பயம்தான். பாரதி அழகா சொல்லுவாங்க, வஞ்சனை பேய்கள் என்பார், இந்த குளத்தில் என்பார், அந்த மரத்தில் என்பார், மிக துயர்படுவார், எண்ணி பயப்படுவார். அவன் சொன்ன போது எண்ணி பயப்படுவார்னா சொன்னான், பார்த்து பயப்படுவார்னு அவன் சொல்லவே இல்லை. ஏன்னா யாரும் அதெல்லாம் பேயெல்லாம் பார்த்தது கிடையாது. வழி வழியா சொல்ல சொல்ல வந்த செய்தியை உள்வாங்கி அதுவே நமக்கு ஒரு பயமாக இருக்கும். எவ்வளவுதான் தைரியசாலியாக இருந்தாலும் கூட இந்த விளக்குகள் இல்லாத இடத்திலே போகின்ற பொழுது, இருட்டான இடத்திலே போகின்ற பொழுது நமக்கு கொஞ்சம் பயம் வரத்தான் செய்கிறது. ஏனென்றால் பல்லாண்டு காலமாக அந்த கருத்து நம்முடைய மனதிலே பதிந்து அது பயம் ஏற்பட்டு விடுகிறது. அதனால்தான் சொன்னான் பாரதி, எண்ணி பயப்படுவார் என்று அவன் சொல்லி இருக்கிறான். யாக மக்கள் பூதம் என்று சொன்னாலே அதை அவர்கள் எண்ணி பயப்படுவார்கள் என்ற எண்ணமும், பூதம் மாதிரியே வேடம் போட்டு வைத்தால் அதிகமாக பயப்படுவார்கள் என்பதனாலும் நரிக்கண்ணன் இப்படி ஒரு சூழ்ச்சியை செய்ததாக அந்த காவியத்திலே அவர் வைத்திருப்பார். ஒரு அருமையான காவியத்தை மிக சிறப்பாக பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இங்கே பேசியிருக்கின்றார்கள். அவர்கள் அந்த கதையை ஒழுங்குபட சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏனென்றால் சிக்கல் இல்லாமல் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை கதாபாத்திரங்கள் இருக்கின்றன,
12 கதாபாத்திரங்கள் இருக்கின்றன என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த கதையில் எந்த இடத்திலும் நமக்கு நெருடல் ஏற்படாத வகையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பாண்டியன் பரிசுக்கு ஒரு திரைக்கதை எழுதிய மாதிரி அம்மையார் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. பாண்டியன் பரிசு என்பது நாவல். அதை ஆரம்பத்திலே அவர் நாவலாகத்தான் எழுதினார். ஆனால் பக்கங்கள் அதிகமாக போய்விட்டன என்கின்ற காரணத்தினாலேதான் அதை என் சீர்திருத்தத்திலே காவியமாக 400 என் சீர்திருத்தத்திலே அவர் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார். அதை பாண்டியன் பரிசு ஒரு நாவலாக எழுந்திருந்தால் மிகப்பெரிய நாவல் தமிழுக்கு கிடைத்திருக்க கூடும். ஆனால் பாவேந்தர் பாரதிதாசன் அதை காவியமாக கொண்டு வருவதிலே விருப்பப்பட்டு அதை 400 என் சீர்திருத்தத்திலே கொண்டு வந்திருக்கிறார். மீண்டும் சொல்கிறேன், பாண்டியன் பரிசினுடைய திரைக்கதை எழுதினால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது பானுமதி கிருஷ்ணகுமார் அவருடைய பேச்சு என்று சொல்லி வெள்ளி இலக்கிய மேடையின் சார்பாக அவருடைய பேச்சுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி, மிக்க நன்றி. மிக அருமையான உரை. குறுங்காவியத்திலே உள்ள உவமைகள், மிகச் சிறப்பான உவமைகள் மற்றும் மிகச் சிறப்பான வரிகளை எல்லாம் எடுத்து சொல்லி அரிய கருத்துக்களை இங்கே முன்வைத்தார்கள். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியிலே தமிழ் வாழ்த்து பாடிய அம்மா ரமணி பாலசாமி அவர்களுக்கும் மிகச் சிறப்பான ஒரு உரையை நல்கிய, அழைப்புதலினுடைய வடிவத்தை பற்றியெல்லாம் சொல்லி என்னை பாராட்டிய பானுமதி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள பொதிகை செல்வராஜன் ஐயா, ஐயா கனக சபாபதி அவர்கள், லிங்கராசா ஐயா, ஸ்ரீ ரவிபாரதி ஐயா, ஐயா தங்கபாண்டியன் அவர்கள், தேன்மொழி அம்மா அவர்கள், சிவராஜினி அம்மா அவர்கள், ஜெயரமணி அம்மா அவர்கள், ஜெயசக்தி அம்மா அவர்கள், ஆர்.சி. குமரன் ஐயா, கிருஷ்ணமூர்த்தி ஐயா, மணிமேகலை அம்மா, முனைவர் செந்தில்குமார் அவர்கள், பிரபாவதி அம்மா, முனைவர் கமலா நேரு அவர்கள், ஐயா பாப்பையா அவர்கள், சரஸ்வதி அம்மா அவர்கள், அத்தனை பேருக்கும் கிட்டத்தட்ட 25 பேர் இன்றைய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கிறார்கள். அத்துணை பேருக்கும் வெள்ளி இலக்கிய மேடை எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்த வாரம் பாஞ்சாலி சபதத்தினுடைய முதல் பாகத்தை நான் பேசுகிறேன். அதற்கு அடுத்த வாரத்திலே ஐயா பொன்வேலுமயில் அவர்கள் 2ஆம் பாகத்தை பேசுவார்கள் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.